நான் உங்களுக்கு அதான் சொல்ல வரதே. இப்போ ஒரு பஸ் கூட்டமா இருக்குன்னா அது அந்த பஸ்ல நம்மளும் ஏறணும்னு அவசியம் இல்ல. அமைதியா நின்றுட்டு சூத்த மூட்டு வீட்டுக்கு போலாம், இல்ல அடுத்த பஸ்ல ஏறலாம், இல்ல அங்கேயே படுத்து பிச்சைக்காரனா கூட அடுத்து நீங்க உருவாகி நான் என்ன அடுத்த சொல்றேன்னா ஜட்டி வசதி இல்ல நான் வரலாம். என்ன சொல்றேன்னா வேலை ஃபுட்டே இல்லாம இந்த மாதிரிலாம் பேசுவான். ஏன்னா வேலை இருக்கவே நேரம் போவான், பஸ் ஏறுவான், வேலைக்கு போவான், வேலையை முடிப்பான், வீட்டுக்கு வருவான், படுப்பான். இல்ல பிரதர், நான் என்ன கேட்கிறேன், வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. எதுக்கு வேலை செய்யணும்? சோத்துக்கு அப்படியே என்ன கல்லு பண்ணுவீங்க? மாதிரி தரும். சோத்துக்கு ஃப்ரெண்ட் இருக்கா, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன், அவன்கிட்ட போய் சாப்பிடுவேன். இல்லன்னா யாராவது வழிபோக்க எவனா புடிங்கி தின்னுவேன் பிரதர். அந்த எது மாதிரி. தேவையோ அதுவே தர்மம்னு புடிங்கி தின்னு ஓடுவேன். சரி ரைட்டு பிரதர், நல்லா இருங்க இந்த மாதிரியே. உங்களோட கண்டென்ட்டா அப்படியே உங்களுக்குள்ளே இருந்துக்குங்க, படம் பண்ணாதீங்க. அதான் வெக்ஸா இருக்கு நம்மளுக்கு. அதாவது நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் டக்குன்னு பாட்காஸ்ட் க்ளோஸ் பண்ணி ஃபிலிம் பைன்னு போட்டாலும் போடுவேன். நான் எதுவுமே போடாம வெறும் மியூசிக் மட்டும் போடுவேன். ஜட்டியோட கூட நிப்பேன் அப்படிங்கிறது இல்லையா? ஆடுவேன் ஓடுவேன். இல்ல ஒரு 2 மணி நேரம் ஆஃப் எபிசோட் போட்டு சரியா, அதுல வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரே ஒரு பீப் நடுவுல இல்ல சொல்ற கேளு, ஓம் அந்த மாதிரி ஓம் மியூசிக் வந்துகிட்டே இருக்கும் 2 மணி நேரத்துக்கு சரியா. அதுல வந்து இந்த இதுல வர மாதிரி ஃபைட் கிளப்ல வர மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் டைம்ஸ்ல வந்துட்டு ஒரு சின்ன சின்ன வவல்ஸ் வரும். அத வந்து ஃபுல் எபிசோட் கேட்டனாதான் அந்த குட்டி 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 வவல்ஸ வந்து நீ கேதர் பண்ணி அதை நீ ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு கடைசியா பார்த்த அப்படின்னா கேன புண்டை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஃப்ரேம் பண்ணுவது. அது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல படத்தை பார்க்கணும்னு உட்கார்ந்து ஒரு குப்பை படத்தை பார்த்து போட்டு வெளில வந்தா இன்ஸ்டாகிராம்ல வந்து அதுல இந்த செகண்ட்ல இது இருந்துச்சு அதை கவனிச்சியா, அந்த செகண்ட்ல அது இருந்துச்சு அதை கவனிச்சியான்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும் தெரியுமா. அந்த உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு எபிசோடு தான் இந்த எபிசோடு நான் நினைக்கிறேன். இஷ்யூவா இருக்குதுங்க. தப்பு பிரதர், இந்த மாதிரி டார்க் ஜோக்ஸ் போடக்கூடாது பிரதர். It gives ecstasy brother. என்ன மாதிரி கேவலமான மனிதர்னு தெரிஞ்சு பாருங்க பாட்காஸ்ட்ல நீங்க இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் போடும்போது. ஏதோ நான் பாவம் பார்த்து எடிட் பண்றதுனாலதான் நீ எல்லாம் பொலிட்டிக்கலி கரெக்ட் பர்சனா வாழ்றீங்க. இல்ல இங்க பாருங்க, நீங்க ஜோக்குங்கிறத நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஏழை கைவேங்கிறத அப்படி சொல்ல வரேன். நீங்க அந்த இடத்துல நாங்க வந்து ரியல் டிராஜிக் மொமெண்ட்ஸ் அப்படின்னு போடுவோம், நீங்க நோட் பண்ணாம கடந்து போயிருவீங்க. அதை நோட் பண்ணீங்கன்னா ஒரு குட்டி எக்ஸ்ட்ரஸி கிடைக்கும் உங்களுக்கு, அவ்வளவுதான். சூப்பர்ரா பாடுறா அப்படின்னு. இந்த ரியல் டிராஜிக் ஈவெண்ட்ஸை கால் அந்த அந்த அது கீழே ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கால் பண்ணி காமிச்சீங்கன்னா நினைவு ஒரு பறவை படம் போட்டு கேட்பானுங்க இல்லையா. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு கிளவி போட புண்டாமான என்னோட நம்பர் ஏன்டா ஊர் பூரா எழுதி ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வார்த்தை போட்டு சைபர் போட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த ரியல் மேஜிக் ஈவெண்ட் நம்பர் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு பாத்ரூம் இதுல பாத்துருப்பான்னு நினைக்கிறேன் பிரதர். அது பாத்துருக்கீங்களா பிரதர்? நீங்க இதுதான் தவறு, இதுக்குதான் வீடியோ கேம் விளையாடணுங்கிறது. இது அதுல இருந்து எடுத்து இன்ஃபுளுன்ஸ் ஆனது இல்ல பிரதர். இது வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோன்னு ஒரு கேம் சின்னதுல நீங்க ஆடிப்பீங்க, டாக்ஸி எடுத்து விட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு இருப்பீங்க. ஜிடிஏ கேம்ஸ்ல வந்து இது ரொம்ப பரிச்சயமான விஷயம். அங்கங்க நம்பர்ஸ் எழுதியிருக்கோம், கோட்ஸ் எழுதியிருக்கோம். நீங்க கேம் விளையாடும் போது ஓப்பன் வேர்ல்டு ஃபுல்லா இது இருக்கும். நீங்க கீழே நியூஸ் பேப்பர் கிடக்கும், அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சு பார்க்கலாம். நீங்க படிச்சீங்கன்னா அதுல ஏதோ ஒரு கேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மர்டர் மிஸ்ட்ரி பத்தி ஏதோ ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸ் இந்த மாதிரி இருந்துச்சு, இது ஒருத்தன் 18 பேர்த்த கொன்னா, அவன் இங்க எல்லாம் புதைச்சதா ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி அவன் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல, இந்த கேஸ் அப்படியே மர்மமா இருக்குன்னு இருக்கும். இட்ஸ் ஈஸ்டர் எக். நீங்க ஆக்சுவல் ஃபன் ஃபேக்ட் நீங்க அந்த வேர்ல்டு இருக்கக்கூடிய அந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்துனீங்கன்னா ஃபைனலி யூ கேன் ஃபைண்ட் தி சைக்கோபேத். அவன் எந்த வீட்டுல இருக்கான்னு நீங்க கண்டுபிடிச்சு போனீங்கன்னா அங்க நிஜமாலுமே அவன் இருப்பான், நீங்க கொல்லலாம் அவனை. அதுல ஒரு எக்ஸ்ட்ரஸி கிடைக்கும் உங்களுக்கு. அது ஒரு சப்ளாட் ஸ்டோரி மாதிரி. சோ இட் கிவ்ஸ் எக்ஸ்ட்ரஸி அண்ட் மேக்ஸ் யூ என்கேஜ் வித் என்விரான்மெண்ட். அந்த மாதிரி மோஸ்ட் ப்ராபபிலி இப்போ அடுத்த மாடர்ன் லவ் ஸ்டோரியில வந்து அந்த நம்பரை கால் பண்றதுனால ஒரு கதை விரியுமா? அப்படியே ஒருத்தர் சும்மாவே இருக்கான் வீட்டுல சரியா, வெட்டி புண்டையா இருக்கான். அவனுக்கு திடீர்னு பார்த்தா யார் ஒருத்தங்க தப்பா ரீசார்ஜ் பண்ணி விட்டுறாங்க. யாருக்காவது கால் பண்ணுமேன்னு தோணும் போது பார்த்தா போயிட்டு இருக்கும்போது பார்த்தா சரி ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுமே நினைக்கும் போது பார்த்தா ஒரு பாத்ரூம் கதவுக்குள்ள வந்து ஒருத்தன் போட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் மேல ஒருத்தன் போட்டிருக்கான் 11 o'clock if free call me அப்படின்னு சொல்லி. அது வேண்டாம் சரி அது ஏதோ இதா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா ரியல் மேஜிக் ஈவெண்ட்ஸ்னு சொல்லி கீழே ஒரு நம்பர் போட்டிருப்பான். அந்த நம்பர் எடுத்து கால் பண்ணி பார்த்தா எடுப்பாரு போன் எடுத்து
இன்றைய பொன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல எதுவுமே தப்பு இல்ல சரியும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டாக் போடுவாரு, பிரசங்கத்தை போடுவாரு. இல்ல நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த ரெண்டு பேர் வந்து பாட்காஸ்ட் பேசிட்டு இருக்காங்க, இது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை இந்த எண்டுன்னு முடியுமா, இல்ல இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுமா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்க இவனுங்க, என்னடா இது மயிர் மாதிரி பேசிட்டே இருக்கோம், எவனும் கேட்க மாட்டேங்கிறானுங்க, யாருக்காக பேசிட்டு இருக்கோம், நம்ம முன்னாடி ஒரு 2000 பேர் இருக்க மாதிரி மட்டும் பேசிட்டு இருக்கோங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டாக் தான் இருக்கும், வேற என்ன இருக்க போகுது. அப்படி கிடையாது, ஃபேண்டசிக்காக வேணா ஆடியன்ஸ் இப்படி நினைச்சுக்கலாம், இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை மாறுச்சு, இவங்க மிகப்பெரிய ஒரு ஆட்களா மாறுறாங்க அப்படி நீங்க வேணா நினைச்சுக்கங்க ஆசைக்கு. அதான் பிரதர், எப்பவுமே நம்ம வாழ்க்கையில அடுத்து செவ்வாய்க்கிழமை நம்மள பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து செவ்வாய்க்கிழமையே அது வரதில்லை, நடுவுல வந்துட்டு திங்கள் இருக்கும், ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள் வரும் இல்லையா, அந்த திங்களை நம்ம மறந்துடுறோம், எல்லாரும் திரும்பி செவ்வாய்க்கிழமையில இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். நான் ஒண்ணு சொல்லிட்டா, நான் ஒண்ணு சொல்றேன், ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள் வரணுங்கிறது எவ்வளவு நிஜமோ அந்த அளவுக்கு இதை பத்தியே நம்ம பேசிட்டு இருந்தா இந்த எபிசோட் இதுக்கு மேல எவனும் கேட்க மாட்டானுங்கிறது நிஜம். சோ ஃபுல் டைம் விட்டு என்ன டாபிக்கோ அதுக்கு வாங்க, என்னால முடியல, ஆல்ரெடி நான் வந்து டைம் ஓடிட்டு இருக்கு, வாழ்க்கையை பார்க்க வேண்டிய வேலைகள் இருக்கு, இன்னியும் சில கிரியேட்டர்ஸ் நம்பி சினிமா தான் எல்லாம், நல்ல படங்கள் வரும், வாழ்க்கையை நல்லா வச்சிருக்கும் நம்பி இருக்கிறதுக்கு நான் விரும்பல, நான் அடிகள் போதும், புரியுதா? சினிமா இது சாதாரண சினிமா, இட் கேன் மைண்ட் ஃபக் ஆகக்கூடிய ஒரு சாதாரண விஷயம், புரிஞ்சுக்க. கீழே லேப்ல நிறைய மாத்திரை இருக்கும், எடுத்து சாப்பிட்டு வாழ்க்கையை பாரு. ரெட் கலர் மாத்திரை இருக்கும், ப்ளூ பில் எடுத்துக்க கூடாது, ரெட் கலர் மாத்திரை இருக்கும், அதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. எடுத்து போட்டு சாப்பிட்டு ரியல் லைஃப் பார்த்துட்டு அமைதியா இருக்கு. என்னனாலும் நீங்க சாப்பிடலாம், என்னனாலும் நீங்க பண்ணலாம், இல்ல சாலோட டெலி போட்டோ எடுத்து உங்க பொச்சுல பார்த்து குத்திக்கலாம். ஆமா, என்னனாலும் நீங்க பண்ணலாம், ஷியோர் விஷ் ஷியோர் லைஃப். ஓகே பிரதர், டாபிக் வந்துருங்க பிரதர். டாபிக் வந்து அப்கமிங் தமிழ் சினிமா மூவிஸ் தட் வி எக்ஸ்பெக்ட் ஆர் வி ஆன்டிசிபேட் அப்படின்லாம் இல்லாம ஜென்ரலா என்னென்னலாம் அடுத்து ஃபியூச்சர்ல படம் வரப்போகுதுன்னு யூடியூப்ல ரேங்க் பண்ணாங்களோ, இந்த வலைப்பேச்சுல பேசுனாங்களோ அந்த கண்டென்ட் நம்ம எடுத்து வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு யுவன் வந்து வர்றதா சொல்றாங்க. யுவன்னாலே வந்துட்டு பாத்தீங்கன்னா Welcome to our show. This podcast is being presented to you by Barking Buddhas. அதுக்கு பாத்திருக்கேடா வலைப்பேச்சு, கிரிஞ்சு பண்ணுவாங்கன்னு நான் பார்க்க மாட்டேன், ஆனா அவங்களோட தனித்தனி இன்டர்வியூஸ் பார்ப்பேன். 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஆக்சுவல் டைம் வேஸ்ட் அதுதான். ஏன்னா இந்த வலைப்பேச்சு எபிசோட்ஸ்ல 7 நிமிஷம் சொல்றத வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போய் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா சொல்லுவானுங்க, அதை உட்காந்து ஃபுல் டைம் வேஸ்ட் பண்றது. அப்படியா? இதுல எல்லாம் சொல்றாங்களா? ஆமாண்டா, வலைப்பேச்சுல வந்து என்ன பண்ணணும்னா நீ 2x போட்டுக்கணும் வீடியோவை, ஸ்டார்டிங் ஒரு நிமிஷத்தையும் கடைசி ஒரு நிமிஷத்தையும் கட் பண்ணிடணும். கண்ணா உனக்கு கரென்ஷா ஒரு 5 நிமிஷம், அதை 2 நிமிஷத்துல நீ கம்பைல் பண்ணி கேட்டனா அன்னைக்கான ஒரு சினிமா மருந்து அப்டேட் உங்களுக்கு அப்டேட் வந்துடும். சூப்பர். நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, இந்த இப்ப வந்துட்டு இந்த மொத்த ப்ரொடியூசர் யூனியன், டைரக்டர் யூனியன், சேம்பர் எல்லாத்துக்கும் தலைவரா இருக்கக்கூடிய செய்யார் பாலு இருக்காரு இல்லையா, அவரோட வீடியோ ஒண்ணு பாப்பேன். கெட்டிக்காரர் லோகேஷ். எனக்கு இல்லடா, செய்யார் பாலு வந்து சினிமா நியூஸ் சொல்றத விட பேய் கதைகள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் வந்து ஆள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பேய் ஒண்ணு இருக்குது அப்படின்னு கேட்டா என்னடா சொல்லிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சு இது சுரேஷ் சந்திராக்கு முன்னாடி அவர் தான் அஜித்தோட பர்சனல் மேனேஜர் நினைக்கிறேன் பிரதர் நானு. அப்ப டக்குன்னு சொன்னாரா சூப்பர் ஸ்டார் கோத்தா போட அப்படின்னு, அப்ப போனவர் தான் இன்னி திரும்பி வரவே இல்லை. நடக்குது அப்படின்னா வீட்டுக்கு பாத்ரூம் கூட நடக்குது இந்த பிரச்சனை, அப்புறம் எப்படி சார் உங்களுக்கு தெரிஞ்சது? அதுதான் தெரியாது, சரியான கார்டு மோட்ல பேசுறாரு. சோ எனக்கு தெரிஞ்ச அதான் நம்ம இவனுங்களை வச்சு கண்டிப்பா இந்த சினிமா நியூஸ் அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா ஒரு எபிசோட் போடலாம். அது செம டாபிக், அதாவது சினிமா நியூஸ், அவ்வளவுதான். அது சூப்பரான டாபிக், பட் அது இன்னைக்கு பேச வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு இதுல பயில்வான்றாங்க அப்ளிகபிளா சினிமா நியூஸ்ல. அவரு சினிமாக்குள்ளேயே ஒரு குட்டி சப்ஜானர் வச்சிருக்காரு, சினிமா கிசு கிசு.
கிசு கிசு. ஆமா, அது அது வந்து நம்ம கண்டிப்பா ஒரு எபிசோட் போடலாம். ஸோ பட் ஆனா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிறது செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நான் வந்து ஆக்சுவலா இப்ப வந்து இந்த படம் வரப்போகுது, இந்த படம் இந்த டேட்ல ரிலீஸ் ஆக போகுது, இதுல இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் அப்படி பேசுறது வந்து ஆப்வியஸா அது இன்ஃபர்மேட்டிவா இருந்தாலும் ரொம்ப மொக்கையா இருக்கும், அதுல எந்த வியூஸும் இருக்காது. ஆனா எனக்கு ஆக்சுவலா இந்த இந்த எபிசோடோட அவுட்கமா எது இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா வந்து கண்டிப்பா நம்ம அன்னைக்கு சொன்னதுதான். லைக் 2022 படங்களை வந்து நம்ம பேசும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு ட்ரெண்ட் இருக்க மாதிரி நம்ம கணிச்சோம் இல்லையா, கணிச்சோங்கிறத விட அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லலாம். கரெக்டா 2022 வந்து படங்களோட ட்ரெண்ட் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச 2023 ஐ திங்க் வரப்போற படங்களை வச்சு அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ட்ரெண்டே இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நம்மளால இன்ஃபர் பண்ண முடிஞ்சுன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். மோர் தென் பீயிங் இன்ஃபர்மேட்டிவ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓவராலாவே இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல படங்கள் படம் பண்ணி இது பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்டா. லைக் உனக்கு இந்த வருஷத்துல வரப்போற படங்கள்ல எது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு, இந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்கும், இல்ல இந்த படம் கண்டிப்பா மொக்கையா இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல, ஆனா இந்த படத்துக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த மோஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபில்ம் அந்த மாதிரி நீங்க ஏதாவது வச்சிருக்கியா? நான் வந்துட்டு ஆக்சுவலா இந்த படம் இந்த வருஷத்தை ரொம்ப டம்பா நினைக்கிறேன் பிரதர். ஒரு சூத்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. தெரியல பிரதர், சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அவுட்ங்கிற மாதிரி இருக்கு படம். ஆக்சுவலா இந்த இயர் ஸ்டார்ட் ஆனது கிக் ஸ்டார்ட்டே எனக்கு பிடிக்கல, ஒண்ணுமே பெருசா இல்லையே பாஸ்ங்கிற மாதிரிதான் வருது. ஒரு கேஜிஎஃப் இல்ல, ஒரு சலார் இல்ல, ஒரு மயிரும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. வருதுங்க, பட் கிக் ஸ்டார்டரா எதுவுமே ஒர்க் ஆகலையே பிரதர். எப்பவுமே டிசம்பர் மாசம் தான் கடைசியில நல்ல படம் வருங்கிற மாதிரி இந்த வருஷம் ஆயிருமோன்னு ஒரு சின்ன பயம், அவ்வளவுதான். பட் எனக்கு வந்துட்டு ரெண்டு எல்லா வருஷமும் ஒரு ஆன்டிசிபேட்டிங் மூவி இருக்கும் இல்லையா, இந்த வருஷம் எனக்கு அப்படி இருக்கிறது வந்துட்டு தங்கலான் மற்றும் மாமன்னன் தான். மாமன்னன்லயும் எனக்கு ஒரு கிரன்ச் இருக்கு, தங்கலான் கூட எனக்கு 99% பெரிய ஆன்டிசிபேஷன் இருக்கு. பட் மாமன்னன் வந்துட்டு என்ன காரணம் உனக்கே தெரியும், இவருதான் நம்பாளுதான், சின்னவர்னாலதான் அது கொஞ்சம் பயமா இருக்குது எனக்கு. மத்தபடி எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அபவுட் மாமன்னன். பட் ஸ்டில் எனக்கு வடிவேல் கம்பேக் வருமோன்னு எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அதுல வடிவேல பாட வச்சிருக்காங்க, வடிவேல் வேற எனக்கு தெரிஞ்ச வேற லெவல் எஃபர்ட் போட்டு பாடிக்கிறாப்ல, வாய்ஸ்ல ஒரு பெரிய நடுக்கம் இல்லாம. எனக்கு பார்த்தாலே ஒரு டெடிகேட்டடா பண்ண மாதிரி தோணுது. வடிவேலுக்கே வந்துட்டு அவரே நம்புறாரு போல, இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருந்தே ஆகும் மாதிரி இருக்கு. அது இல்லாம எனக்கு வந்து இந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்தப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. நான் வந்து மாரி செல்வராஜ் இன்டர்வியூ பார்த்திருந்தேன். அதுல வந்துட்டு இதுல வடிவேல் காமெடி இருக்காது, ஒரு சீரியஸான ரோல் தான் பிளே பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பேசிக்கா எப்படா வடிவேல்னால சீரியஸ் ரோல் பண்ண முடியும், பட் ஆனா ஒரு அவன் அந்த படத்துல கேரக்டரா அவன் வந்து ஒரு ஃபன்னியர் கேரக்டரா தான் இருப்பான். அட் எண்ட்ல ஒரு 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 ஜோன்ல மாறுற மாதிரி இருக்கும்னு, தேவர் மகன் மாதிரியோ இல்ல வந்து இன்னும் 2-3 படத்துல சோபான சீன்ஸ் பண்ணிருப்பான். பிரதர் நீங்க சொன்னது ஒரு நல்ல வேலிடான பாயிண்ட். வடிவேல் எவ்வளவு நல்ல ஆக்டருங்கிறது தேவர் மகன் பார்த்தாலே தெரியும் பிரதர். ஆமா. சோ இந்த படத்துல எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு. ஆக்சுவலா இந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து வடிவேல் வந்து எய்தர் ஒரு மாதிரி ஒரு பிளாண்டான லுக்லயோ இல்ல கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரியான ஃபேஸ் தான் இருக்கு இல்லையா. ஒரு ஜஸ்ட் அன் இமேஜ் ஆஃப் வடிவேலு வித் நார்மல் சேட் லுக்கிங் ஆர் ஒரு மாதிரி பிளாண்ட் எக்ஸ்பிரஷனே வந்து உனக்கு ஒரு மாதிரி சம்திங் இஸ் டிஃபரெண்ட்ங்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்குது. பாத்தியா, ரொம்ப வருஷமா ஒருத்தர் ரொம்ப ஃபன்னியாவும் கேரக்டர் ரோல் பண்றாருங்கிறது உங்களுக்கு ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கு. இல்ல ஏத்துக்க முடியாதுங்கிறத நான் எப்படி சொல்றேன்னா, இது கண்டிப்பா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு சொல்ல வரேன் நான். அதான் ஏத்துக்க முடியாதுன்னு என்ன சொல்றேன்னா, இட்ஸ் நாட் வடிவேலுங்கிற மாதிரி இருக்கு. அதாவது சம்திங் இஸ் எக்ஸ்ட்ராடினரிலி டிஃபரெண்ட்ங்கிற மாதிரி நல்ல விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா அயோத்தின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, சசிகுமார் படம். அதுல வந்துட்டு உடனே ஹெல்ப் பண்ணுவோம், உனக்கு கரெக்ட் அதேதான், நான் அந்த வார்த்தைக்கு தான் வந்தேன். ஆக்சுவலா அந்த படத்துல ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொன்னேன், சசிகுமாரை காஸ்ட் பண்ணாங்க இல்லையா. சோ அது வந்து டெய்லர் மேட் ஃபார் சசிகுமார்ங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. சோ அந்த பாயிண்ட ஹெல்ப் பண்றதுங்கிற கரெக்டான பாயிண்ட பிடிச்சுடனே இந்த படம் கண்டிப்பா சசிகுமாருக்கு சூப்பரா ஒர்க் ஆகும்னு நல்லா கணிக்க முடிஞ்சுல. எனக்கு அந்த மாதிரிதான் மாமன்னன் தோணுது. அதாவது ஒரு சீரியஸான கேரக்டர், அந்த கேரக்டரை பார்த்தா அந்த கேரக்டருக்கு ஒன்று நடந்தா நம்மளால சீக்கிரம் எம்பத்தைஸ் பண்ண முடியும். அவனுக்கு வந்து ஒரு மேஜர் செட்டப்ஸ் இல்லைனாலும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லவன், லைக் நம்ம கூட ரொம்ப நாளா கனெக்டடா இருக்கவன். ஆனா அவன் ஏன் சோகமா இருக்கான், அந்த சோகத்துக்கு கூட நம்மளால ஈஸியா எம்பத்தைஸ் பண்ணிக்க முடியணும்.
அந்த அந்த ஒரு இது வந்து இந்த படத்தை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து வடிவேல் மேல இருக்கு. பல வருஷமா வடிவேல ஹாப்பியா பார்த்து வடிவேல வந்து ஒரு கமெடியனா பார்த்ததுனால நம்மளுக்கு அவன் சோகமா இருந்தா ஈவன் அவனோட அந்த படத்துல அவன் எந்த மாதிரி ஆளு, அவனுக்கு என்ன மாதிரியான லைஃப், என்ன மாதிரி ஸ்டேக்ஸ் அதுன்னு தெரியாமே நம்மளால ஈஸியா அவன் கூட ஏன் சோகமா இருக்கான் அப்படின்னு எம்பத்தைஸ் ஆக முடியும். ஸோ அத வந்து படத்தோட ஸ்டார்டிங்லயே ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஒரு மூடு கொண்டு போறதுங்கிறது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஃபார் த ஃபில்ம் மேக்கர். ஸோ மாமன்னன் படம் எனக்கு செமையா ஒர்க் ஆகலாம், கதை சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த வருஷத்தோட ஒரு பெரிய படமா கூட அமையலாம். ஆனா மாரி செல்வராஜ் இருக்க ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுமா? அந்த படத்தோட இல்ல அது கிடையாது, அது பெரிய பிரச்சனை. பட் ஐ திங்க் அதெல்லாம் வந்து அவன் கரெக்டா எடுத்துருவான்டா. ஆக்டிங் இஷ்யூஸ் இருக்காதுடா, அந்த மாதிரி அவ்வளவு மொக்கையா எடுக்கிறவன் கிடையாது. ஆனா கர்ணன் நம்ம ஒரு எபிசோட் பண்ணிருப்போம் தெரியுமா, கர்ணன் வச்சு நானும் ஹரியும் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த படத்தோட கேன்வாஸ் எப்படி இருக்குன்னா, இந்த படத்துல நிறைய ஈவென்ட்ஸ் இருக்க போகுது, திஸ் இஸ் a larger ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேன்வாஸ் இருக்கும். ஆனா படத்துக்குள்ள போய் பார்த்த அப்படின்னா அவன் வந்து இந்த கேரக்டர்ஸ் அண்டர்கோயிங் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ, அதுதான் வந்து அவனோட படத்துல மேஜரா இருக்கும். கர்ணன்லயே பார்த்தனா வந்து மேஜர் ஈவென்ட்ஸோ மேஜர் ட்விஸ்டோ இல்ல மேஜர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸோ, ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இன்டர்வல் பிளாக்ல, அதுவும் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்காது. உனக்கு மோர் ஹி கோஸ் இன் டு த கேரக்டர்ஸ் மைண்ட் ராதர் தேன் டூயிங் திங்ஸ் இன் த என்விரான்மெண்ட்ங்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும். அது வந்து இதுல சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும் பரியரும் பெருமாள்ல. அவனுக்குள்ள இருக்க இன்செக்யூரிட்டிய அவன் வந்து அண்டர்கோ பண்ணி அதுல இருந்து வெளில வரான் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு குட்டி ஹீரோவோட படம், பிளஸ் யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் த ஸ்டோரி. நீ பாக்குற ஒரு சின்ன பையனோட கதைங்கும் போது உன்னால செம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா இதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய ஆளோட கிரட்ச கேரி பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு மாரி செல்வராஜ் நினைச்சு பண்ணதா தோணுது. சோ சம்திங் ஹீரோயிக் ஹி ஹஸ் டு டூங்கிற மாதிரி. அதான் எனக்கு கர்ணன்ல எனக்கு அந்த படம் ஒர்க் ஆகாததுக்கு ரீசன் என்னன்னா, I went in with the huge expectation expecting there will be a heroic element in the film. இதுல வந்து தனுஷோட ஹீரோயிசம் இருக்க போது, கர்ணன் பேர் வச்சிருக்கான், அப்ப வேற மாதிரி இருக்கும்னு யோசிச்சு போனா அதுலயும் வந்து அவன் தனுஷோட மண்டைக்குள்ள இருக்க அந்த விஷயத்த பத்தி தான் டீல் பண்றான்னு வச்சுக்குவேன். அதை அவன் இன்டர்வியூலே சொல்லியிருக்கான், எனக்கு இந்த கேரக்டர்ஸோட மைண்டுக்குள்ள நடக்கிற டிராமாவை தான் நான் வந்து இது பண்ணணும். அது வந்து ஒரு நாவல்ல வரும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா யூ கேன் ஜஸ்ட் டெல் த ஆடியன்ஸ் ஆர் ரைட் அபவுட் வாட் த கேரக்டர் இஸ் திங்கிங். அந்த கேரக்டர் என்ன யோசிக்குது என்ன நினைக்குதுங்கிறத நீ வந்து அழகா லாங்குவேஜ்ல எழுதிடலாம். ஆனா ஒரு படத்துல அது வரும்போது அந்த அந்த ஆர்க்கோ இல்ல அந்த எமோஷனல் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு நிறைய செட்டப்பும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸும் இருந்திருக்கணும் இல்லையா? அது வந்து கர்ணன்ல மிஸ் ஆச்சு எனக்கு. ஸோ மாமன்னன்லயும் அதே மாதிரி இப்போ மாரி செல்வராஜ் டைரக்டர் ஃபார் மாமன்னன்லயும் வந்து அதே மாதிரி ஒரு மண்டைக்குள்ள போற விஷயமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா வந்து இப்ப நிறைய சொல்றாங்க பிரதர், நிறைய ஃபேன் தியரிஸ் இருக்கு, அதெல்லாம் பேசினா நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினோட இதுல வந்து நிழல் இருக்கு, அவரோட போஸ்டர்ல 2 பேர் இருப்பாங்க பீச்ல, உதயநிதி ஸ்டாலினோட நிழல் இருக்கு, ஆனா வடிவேலுவோட நிழல் இல்ல. ஸோ வடிவேலு வந்து இறந்துருவார் படத்துல, அவரோட பாதைய இது பண்ணி போறவன் தான் உதயநிதி ஸ்டாலினோட அப்பா தான் வந்து வடிவேலு. அந்த மாதிரி நிறைய ஃபேன் தியரிஸ் இருக்கு. அவர் செத்ததுக்கு அப்புறம் அவரோட லெகசி எப்படி இவன் கீப் அப் பண்றான் அந்த மாதிரி இருக்கு சிலதெல்லாம். ஸோ மேபி அந்த மாதிரி எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கு. பட் எண்ட் ஆஃப் டே இன்னைக்கு வலைபேசியில் என்ன சொல்றாங்கன்னா வடிவேலு செத்து போயிடுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டான். வடிவேலு சாகிற மாதிரி எல்லாம் ஒரு படத்துல இருந்துச்சுன்னா அதை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கு அது படத்துல. சோ அது ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் கரெக்டா ஒரு கமெடியன்ஸ் ஆகிறதுங்கிறது. கரெக்ட் தான். இல்ல கமெடியன்ஸ் ஆகிறதுங்கிறத விட பிரதர் வடிவேல் சாகிறதெல்லாம் இப்ப எனக்கு யோசிக்கவே தோணல. இட் ஷுட் நாட் பி இன் த ஈவென்ட் இட் செல்ஃப். அதாவது இந்த ஈவென்ட் வந்துட்டு தேவையே கிடையாது, நீங்க சொல்றது படத்துல வரவே கூடாது. பட் நான் எப்படி பாக்குறேன்னா வடிவேல் வந்துட்டு ஒரு நல்ல கோல்டு ஹார்ட்டட் கையா அந்த படத்துல வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது பிரதர். டேன் எமோஷனல் கையா எனக்கு அப்படி தோணுது. அவரோட இன்னொரு டிஃபரெண்ட் டிமென்ஷனை பார்க்கலாம். ஒரு முரட்டு ரவுடிய முரட்டுத்தனமான ஒரு கோல்டு ஹார்ட்டட் பொலிட்டிஷியன், ரொம்ப அப்படியே என் தலைவனோட பிராண்ட் அதுல இருக்குடா அப்படி சொல்லாம அந்த நேற்றுனஸ் கலந்த ஒருத்த மக்களை எப்படி வந்துட்டு தன் வசப்படுத்திட்டு
அதை வச்சு பெரிய ஆளுமையை கிரியேட் பண்றான். ஒரு டிபிக்கல் செல்பிஷ் பொலிட்டிஷியன் ஹூ நோஸ் டு பிளே வெல் வித் பீப்புள்ஸ் மைண்டுங்கிற மாதிரி ஒருத்தனா இருக்கணும்னு தோணுது. பட் ஆனா ரொம்ப அப்படியே ஸ்ட்ராட்டஜிக்கலா பேசாம இயல்பா பேசி ஏன் பிரதர், அதான ரியாலிட்டி, அப்படிதானே வந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒருத்தனை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பிரதர். ஏன்னா வடிவேலுக்கு வந்துட்டு நல்ல த்ரோ இருக்கும் வாய்ஸ்ல, மக்களை எப்படி ஈர்க்கக்கூடிய ஒரு கோல்டு ஹார்ட்டட் ஆளுக்கு அந்த டேலண்ட் இருந்தா இட்ஸ் டெட்லி காம்போல. அந்த மாதிரி ஒருத்தனா இருக்கிற மாதிரி நான் ஒருத்தனா போர்ட்ரேட் பண்ணா சூப்பரா நினைச்சேன். ஆக்சுவலா வந்து ஒரு இப்போ ஒரு 100 ஆக்டர்ஸ் இல்ல ஒரு 1000 ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ஆக்டர்ஸ்ல ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கில் இருக்கும். சரியா? இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு கம்பேர் வடிவேலு வித் கமல்ஹாசன். அது உனக்கு ஒரு செம அனாலஜியா இருக்கும். நீ சொல்லதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ கமல்ஹாசன் நீ கூர்ந்து கவனிச்சனா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான், இந்த மாதிரி மை 2 இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் ஆக்டிங் இஸ் ஒன் இஸ் சிவாஜி, இன்னொன்னு வந்து நாகேஷ் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரியா? நீ நல்லா கவனிச்ச அப்படின்னா காமெடி பிலிம்ஸ்ல வந்துட்டு, அதாவது இந்த நம்மளோட பஞ்சதந்திரம் அந்த ரேஞ்ச் ஆஃப் காமெடிஸ் வரும்போது கமல் வந்து செமையா பாடி லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணி அது கிட்டத்தட்ட நாகேஷோட பாடி லாங்குவேஜ் மிமிக் பண்ற மாதிரியா இருக்கும். சரியா? அதுவே சீரியஸான பிலிம்ஸ்ல மேபி அவன் சிவாஜியோட பாடி லாங்குவேஜை மிமிக் பண்ணலாம். சோ அது வந்து ஒண்ணு இவன் பாடி லாங்குவேஜ அந்த ஆக்டிங்க்கு சூப்பரா யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது ஒண்ணு இருக்கு. அது இல்லாம இவ்வளவு நாள் நம்ம ஒரு ஜெனரேஷனே பார்த்து இந்த மாதிரிதான் காமெடி பாடி லாங்குவேஜ் இருக்குன்னு நம்ம செட் ஆயிட்டோம் நம்ம மண்டைக்குள்ள. சோ அதே பாடி லாங்குவேஜ் மறுபடியும் படத்துல ரெப்ரசென்ட் பண்ணும்போது அது செமையா ஒர்க் ஆகுது. கரெக்டா? சோ இந்த விஷயம் ஆக்சுவலா ஒரு படத்துல ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கும். அது எந்த படம் அப்படின்னா 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல நீ புலிகேசியை விட்டுரு, ஆனா உக்கிரபுத்திரன் ஒரு கேரக்டர் இருக்கும். சரியா? நீ அந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணன்னு வச்சுக்க வச்சு அந்த படத்துல அவனோட ரெஃபரன்ஸ் என்னன்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமால வந்த எம்ஜிஆர் நடிச்ச மன்னர் காலத்து படங்களை அப்படியே ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கும். சோ அவனோட ரெஃபரன்ஸ் ஃபார் தட் கேரக்டர் இஸ் எம்ஜிஆர்ஸ் போர்ட்ரேயல் ஆஃப் மன்னர்கள். நீ நல்லா கவனிச்சு பார்த்தனா எனக்கு ஆக்சுவலா நான் அந்த படம் எனக்கு ரொம்ப மோஸ்ட் இன்ஃபுளுன்ஷியல் ஃபிலிம்ஸ் எனக்கு தமிழ்ல நான் சின்ன வயசுல பார்த்து இப்போ வரைக்கும் பார்த்தா எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்க படம் வந்து 23ஆம் புலிகேசி. அந்த உக்கிரபுத்திரன் கேரக்டருக்கு அவன் அப்படியே எம்ஜிஆரோட அந்த மன்னர் காலத்து இதை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பான். சோ உனக்கு லிட்டரலா அவன் தெரிஞ்சு பண்ணனா தெரிஞ்சுதான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஸ்கில்டான ஒரு ஆக்டர் தான். உனக்கு எப்படி இருக்குன்னா, இதை நான் ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்ணணும்னு தேவையில்லை இந்த கேரக்டர். ஆனா இவ்வளவு நாள் ஆடியன்ஸ் இந்த மாதிரி க்ரூம் ஆயிருக்கானுங்க. சோ நான் அந்த மார்க்கை ஹிட் பண்ணனா இன்னும் அவங்களுக்கு எம்பசைஸ்டா இருக்கும் இந்த கேரக்டர் அப்படிங்கிறத புரிஞ்சு நடிக்கிறவன் தான் வடிவேலு. சோ இன்னொன்று பிரதர், ஏஜ் வந்து உங்களுக்கு சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. ஃபார் எக்ஸாம்பிள் சத்யராஜ் வந்து அமைதிப்படையில ஏஜ்டா நடிக்கும் பொழுதுதான் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த மாதிரிதான் வடிவேலோட ஏஜ், வடிவேலோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இது ரெண்டுமே வந்துட்டு சூப்பரா கோரிலேட் ஆகுதுல. ஒரு ஏஜ் பர்சன் இந்த அளவுக்கு எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டான். பட் வடிவேலு சில எக்ஸ்பிரசிவ் ஆக்டர். சோ ஏஜ் எக்ஸ்பிரசிவா இருந்தாலே உனக்கு ரொம்ப டிஃபரெண்டா ஃபீல் ஆகுங்க ஒண்ணு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ற மாதிரி படம் இருக்காது இப்ப நான் சொன்ன மாதிரி. ஏன்னா வடிவேலு நீங்க சொன்ன மாதிரிதான் இருக்கும். வடிவேலு வச்சு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு ரொம்ப எமோஷனல் சாங். அதை வச்சுதான்டா எல்லாரும் இந்த ஃபேன் தியரிஸை கிரியேட் பண்ணிருக்கானுங்க. அதுதான். சோ வடிவேலு இஸ் நாட் அ வில்லனுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஐ மீன் நாட் அ வில்லன் ஆஸ் இன் ஒரு 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 கோல்ட் ஹார்ட்டட் வில்லனெல்லாம் இருக்க முடியாது. சம் இம்பாக்ட்ஃபுல் பப்ளிக் ரிலேட்டட் இந்த விஜிலாண்டி கைண்ட் ஆஃப் கையா இருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு போராளியா இருப்பான், கம்யூனிஸ்டா இருப்பான், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணா இருக்கலாம். ஏன்னா இதுல ஃபகத் இருக்காப்ல, அவர் மேஜரா வில்லனா இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். என் தலைவனும் வடிவேலும் சேர்ந்து நடிச்சா இந்த காம்போ எல்லாம் யோசிச்சிருக்கே மாட்டானுங்க எவனுமே. வடிவேலு ஃபேஸ் ஆஃப் வித் ஃபகத் ஃபாசில் எல்லாம் ஏதோ தோணுதா. பட் ஆனா நடுவுல மீன் டைம் சின்ன ஒரு பீலிங் இந்த 2 பேர் எக்ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ் நம்மால் உள்ள நடுவுல சைக்கிள் ஓட்டிட்டு வந்துருக்காப்ல. இல்லடா, ஆனா நீ அவனோட ஆக்சுவலா உதயநிதி ஸ்டாலினோட ஆக்டிங் இந்த மனிதன் படத்துல பார்த்தா சூப்பரா செட் ஆயிருக்கும்டா. அது சும்மா நின்னாரு பிரதர், அது ஒரு நார்மல் இது அவர் நடிக்கல. அதான் சொல்றேன். அது அதுக்கப்புறம் அந்த நிமிர்ந்து நில்லாம் வந்து இட்ஸ் நாட் ஆக்டிங், அதுதான் அவரோட இயல்பு. சோ அதான் நல்ல படத்துக்குள்ள அவன் வந்து அமைஞ்சான் அப்படின்னா அவனுக்கு ஆப்வியஸா அதாங்க நல்ல டைரக்டர் வேணுங்க. அதுவும் இல்லாம அவனுக்கு அமைஞ்ச டைரக்டர்ஸ்ல யோசிச்சு பாருங்க.
பட் ஆனா உதயநிதி கிட்ட எனக்கு ஒரு பாசிட்டிவ் தோணுது என்ன தெரியுமா, உதயநிதி கேன் பி கை அமங் டீம். அதுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆறாரு. நாட் அ ஹீரோ பட் ஹி இஸ் பார்ட் ஆஃப் தி மூவி, ஹி இஸ் பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ்ங்கிறதுல நல்லா ஒர்க் ஆவாப்ல. நீ வந்து நம்பலனாலும் நிமிர்ந்தனல் பார்த்தா தெரியும். அதான் நீ நம்பலனாலும் நம்பாட்டியும் ஸ்ட்ராங்கா ஒரு பிலீஃப் இருக்கு. உதயநிதி பார்த்தா அவன் நம்மள ஒருத்தங்கிற ஃபீலிங் உனக்கு ஈஸியா வரும். ஏன்னா அவனுக்கு பாத்துருக்கல, அவனுக்கு டான்ஸ் ஒழுக்கமா வராது, அவன் ஒரு ஹீரோ மெட்டீரியல் இல்ல. ஆனா அவன் அந்த மாதிரி கதைகள் எடுத்து நடிச்சிருந்தானா செமையா இருந்திருக்கும். பட் நிறைய மொக்க கதைகள் எடுத்து நடிச்சிட்டான். பட் இந்த கதையில எனக்கு தெரிஞ்சு அவன் பெரிய இஷ்யூவா இருக்க மாட்டான் பிரதர். ஆனா நான் ஆக்சுவலா செம பாயிண்ட் யோசிச்சேன். என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இதுதான் இந்த இப்ப வடிவேலு வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரிதான் இருக்கும். பிளஸ் அந்த பாட்டு வந்து இவன் டெத்தை சிக்னிஃபை பண்ற மாதிரி தான் இது இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது எப்படின்னு தெரியல. நானும் இந்த மாதிரிதான் யோசிக்கிறேன். இவன் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தான், மாரி செல்வராஜ். என்ன சொல்லியிருந்தானா, இதுல ஃபாதர் வில்லனா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னா, இல்ல யாருமே வில்லனும் இல்ல, யாருமே இதுவும் இல்ல, ஆல் ஆர் கிரே கேரக்டர்ஸ், யூ ரூட் ஃபார் த டிராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. சோ பாப்போம். அதான் சோ எனக்கு தெரிஞ்ச மாமன்னன் ஓட இது அதுதான் எனக்கு. அதனால மாமன்னன் இஸ் டெஃபினெட்லி இது மூவி டு பி எக்ஸ்பெக்டட்ங்கறீங்க. ஆமா 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 ஆமா. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு தங்கலான், டெஃபினட்டா தங்கலான். ஏன்னா அது ஒரு தமிழ் சினிமாவோட நியூ ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமோன்னு தோணுது. மெல் கிப்சன் ஜானரை அப்போகலிப்டோ மாதிரி. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு லோ பட்ஜெட் பிளிக்க, அது லோ பட்ஜெட்டா எனக்கு தெரியல தங்கலான. அந்த பிளிக்க வந்துட்டு பிரதர் யூனிவர்ஸ் பில்டிங்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறனுக்கு விடவே ஒரு படி மேல இருக்கு. வெற்றிமாறன் டேக்ஸ் டைம் டு எக்ஸ்ப்ளோர் யூனிவர்ஸ் தான் என்ன கேட்டா, தேன் ரஞ்சித்தை கம்பேர் பண்ணும் பொழுது. ஏன்னா ரஞ்சித் அவனை விட, வெற்றிமாறனை விடவே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா யூனிவர்ஸ வந்துட்டு யூனிவர்ஸையும் கேரக்டர்ஸையும் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்கிரீன் பிளேக்குள்ள கம்பைல் பண்ணி சொல்லக்கூடிய டேலண்ட் இருக்க ஒரு ஆளுங்க. சோ இந்த மாதிரி ஒரு படத்தை இருக்கணும்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீ ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துக்குள்ள இது ஒரு யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ்ல இப்படிதான் இருப்பாங்க, இவங்க எல்லாம் இந்த காலத்தை சேர்ந்தவங்க, இதுல இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் நடக்குது, இவங்களுக்கு இப்படி நடந்துருந்துச்சு, இப்படி நடக்க போகுது, இப்ப அதுல ஒரு சீனை பார்க்க போறோம். இந்த மொமெண்ட்டை வந்துட்டு ரஞ்சித் மாதிரி எங்கேஜிங்கா சொல்லவே முடியாது. சோ இது வந்துட்டு நீ கபாலி எடுத்தாலும் சரி, வடச்சென்னை சாரி மெட்ராஸ் எடுத்தாலும் சரி, என்ன சார்பேட் எல்லாம் நீ எல்லா கேரக்டரும் நான் வச்சிருப்பேன். அதனாலதான் எனக்கு வந்துட்டு தங்கலான் மேல அந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் தங்கலானே எப்படி இருக்குங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா ஆப்வியஸா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது நீ கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டுருவ. ஆடியன்ஸ்க்கு இந்த செட்டப்பை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இட்ஸ் பீரியாடிக் பிலிம். ஸோ அந்த செட்டப்பை ரஞ்சித் ரொம்ப இனோவேட்டிவா எப்பவுமே ஒரு சின்ன ஒரு இன்சைட்டிங் ஈவெண்ட் வச்சு அதுல சுத்தி மக்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 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 மாண்டாஜ் சாங் வச்சு அந்த மாண்டாஜ் சாங்ல மொத்த இவங்க லைஃப் ஸ்டைல கவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாங்க, ரைட் ஃப்ரம் இனரிட்டோ ஸ்டைல்ல இருந்து. சோ இதுலயே ரொம்ப எங்கேஜிங்கா இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் கேரக்டர் டெப்த், ஆர்க்கு, இவர் சொல்ல வர அரசியல்லாம். பட் இந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் ஆஃப் ரஞ்சித் நெவர் டிசப்பாயிண்ட்ஸ் யூ. நீ கபாலியே எடுத்துக்க, காலா எடுத்துக்க, எதுனாலும் இந்த தாராவி இது செட்டப்பு, இதுல யார் யார் இருக்கா, ரஜினிகாந்த் இவ்வளவு மகன் இருக்கான், மக்கள் இவனை எப்படி நம்புறாங்க, இங்க நடக்கக்கூடிய பிரைமான தொழில் என்ன, இங்க எப்படி யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, இவங்க வந்துட்டு ரேப் சாங் பேண்ட் வச்சிருக்காங்க, டான்ஸ் ஆடுவாங்க, இவங்களுக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் இருக்கும், இவங்களோட ஏரியா எந்தெந்த ஏரியா, இங்க வந்துட்டு ஒருத்தர் போனா எப்படி ரூட் இஸ் சோ காம்ப்ளிகேட்டட், இவங்களாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எவ்வளவு நேரோ டவுனா இருக்கு இவங்களோட வாழ்க்கை, எவ்வளவு சின்ன இதுல வாழ்றாங்க, இவங்களோட பிரைம் தொழில் என்ன, இதுல ரஜினிகாந்தோட வெயிட் என்ன, வாட் கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தி கேரி, இது எல்லாமே வந்துடும். நானா பட்டேகர் ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்துடும். அண்ட் இவங்க ஏன் மெட்ரோஸ்ல ஏன் இவங்க இவ்வளவு இதா இருக்காங்க, இவங்களோட ஹெரிட்டேஜ் என்ன, அது வரைக்கும் வந்துடும் லிட்டரலா சொல்ல போனா. இது வந்துட்டு காலால இல்ல அப்படின்னு நினைக்கிறனால நான் காலால எக்ஸாம்பிள் எடுத்தேன். மெட்ராஸ்னா எல்லாத்துக்குமே தெரியும், எங்க ஊர் மெட்ராஸ், அந்த பாட்டு, அதுக்கப்புறமேல் அவங்களோட கேம்ஸ், அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, இவங்க டெய்லி ரொட்டீன் என்ன, ஹீரோவோட டெய்லி ரொட்டீன் என்ன, மத்த ஆக்டர்ஸ் எல்லாம் இதுல என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க, இவங்க அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ ஸ்விட்ச் இவங்க அப்படின்னு நீ போடும் பொழுது ஏதோ ஒரு சீரியல்ல தான் அப்படி பண்ணுவாங்க இல்லையா எப்பவுமே. ஆனா இந்த இப்ப
ரஞ்சித் பண்றது வந்து இட்ஸ் நாட் அ சீரியல் டைப், பட் ஸ்டில் அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டுங்க. செமையா ஒர்க் அவுட் ஆங்க. எங்க ஒரு மெட்ராஸ் பாட்டு கேட்டு நீ அந்த அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து அப்படியே பரவி மெட்ராஸ்ன்னு வரும் பொழுதே, மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பாட்டு வரும். அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் படத்தோட இது மாதிரி ஒரு பிரிமைஸ் செட் பண்ணி படத்தை எவனாலையும் போக முடியாதுன்ட்டு. சேம் அப்ளைஸ் டு கபாலி. அதனாலதான் இன்னி வரைக்கும் கபாலி ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் வேற லெவல் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா ரஜினிகாந்த் இன்ட்ரோ, ரஜினிகாந்துக்கு இங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து ஏன் கொண்டாடுறாங்க, யார் யாரெல்லாம் ரஜினிகாந்தோட கூட்டாளிக, அதுல யார் யாரெல்லாம் நிஜமாலுமே ரஜினிகாந்த் வர சந்தோஷப்படுறாங்க, மத்தவங்க எல்லாம் ஏன் தெரியாது, பட் அப்ப அவங்களுக்கு எதிரிகளும் கொஞ்சம் இருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்ப கரண்ட்லி இவங்க சிச்சுவேஷன் மாறி இருக்கு. அப்ப ரஜினிகாந்த் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து ஒருத்தனை ஹிட் பண்ணி அதை போய் சொல்றாங்க ஒருத்தான்னு சொல்லி அவனை மிரட்டுறதுல இருந்து, அப்புறம் அவர் வந்து அந்த பறவையை திறந்து விட்டு அதுக்கப்புறம் பாட்டு ஓடுற வரைக்கும் ரஜினியோட அதாங்க. இது மாதிரிலாம் செட் பண்ணவே முடியாதுங்க. பிரீச்சியாவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பறக்கிறதாண்டா பறவையோட குணம், அது பறக்கோட வாழ்வாசாம முடிவு பண்ணிக்குங்கிற டைலாக்ல இருந்து ரஜினியோட ஐடியாலஜி என்ன, ரஜினி ஏன் ஒரு தலைவனா ஏற்கப்படுறான், அதுக்கப்புறம் வரக்கூடிய பாட்டு, அந்த பாட்டோட லிரிக்ஸ், அதுல சனாவோட கான்ட்ரிபியூஷனு, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். பட் ஒரே விஷயம் என்னன்னா தங்கலானுக்கு சனாவை போடாது மட்டும்தான் எனக்கு. ஏன்னா என் தலைவன் வேற மாதிரி. ஐ ஹேவ் an interesting opinion on that. நான் வந்து இதான் எனக்கு தெரிஞ்சு எனக்குமே ரொம்ப எனக்கு வந்து ஆக்சுவலா இந்த ஹவு வி போர்ட்ரே ட்ரைப்ஸ் இன் ஆர் ஃபிலிம்ஸ்ங்கிறது ரொம்ப காமெடியா இருக்கும். ஒரு படம் இருக்கு சரியா, ஆக்சுவலா ஜெயம் ரவி நடிச்ச ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பேர் என்ன? சிலு சிலு என்று பூங்காற்று. இருங்க அது வர. அதுவா பிரதர்? பேராண்மையா? பேராண்மை இல்லையா? சிலு சிலு பேராண்மையில ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ட்ரைப்ஸ் நல்லா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஆமா 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 அதெல்லாம் அதுல வந்து அந்த ட்ரைப்ங்கிறது ஆக்சுவல் மெயின் பிளாட் கிடையாது. அவங்க வந்து ஹீரோவோட கம்யூனிட்டி அவ்வளவுதான். இது என்ன படங்க இது? ஆக்சுவலா இந்த ஜெயம் ரவி நடிச்சது டார்ஜான் தமிழ் ரீமேக். அதுவா பிரதர்? ஏஎல் விஜய் படம் பிரதர். ஆமா அந்த படத்தை அது விடுங்க, அது ஒரு படம். அது படப்புண்டதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இது வரைக்கும் ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து புண்டமா இருக்கும். ஆமா தலைவனுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்பானுங்க கருப்பா. ட்ரைப்ஸ் வந்து எப்படி டீல் பண்ணுவானுங்கன்னா, அவங்க வந்து ட்ரைப்ஸ் தான், அவங்களுக்கும் சிவிலைஸ்ட் கம்யூனிட்டிக்கும் கான்டாக்ட் இல்ல தான். பட் ஆனா இதுல எப்படி காமிப்பாங்க, அவங்களுக்கு மூளையே இல்லைங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவானுங்க. பாத்திருக்கல? அவங்க இவ்வளவு நாள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்கில் என்னன்னா, ஒரு நம்ம வீட்டுல விளையாடுறது, நம்ம வீட்டுல விளையாடுறதுக்கு செய்யற மாதிரி ஒரு குச்சியில ஒரு வில்ல செஞ்சு வச்சுட்டு அவனுக்கு சுத்திட்டு இருப்பானுங்கிறதா அவங்களுக்கு இதுவா இருக்குமே தவிர, அவங்களுக்கு எமோஷன் ஒரு மயிரியுமே டீல் பண்ண மாட்டானுங்க. சொல்லி தரணும்ல. ஆமா ஆமா. அப்புறம் பாயிண்ட் டு டீடைல்ங்கிறது ரொம்ப கேவலமா இருக்கும். ஒரே ஒரு ட்ரெஸ் தான், இந்த தோளால் செய்யப்பட்ட. எம்ஜிஆரே வந்து டார்ஜன் மேடம் போட்டிருக்காரு தெரியுமில்ல? ஜெயலலிதா வந்து சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மாடு வந்து பால் கறக்கணும். அம்மா பாரு, மாடு வந்து இப்படி மடியில இருந்து பால் கறக்கணும் கூட அவருக்கு தெரியாது. ஆனா டார்ஜன் அவரு இடத்துக்கு ஓட்டு வளர்ந்தாருன்னு தெரியல தச்சோட. நீச்சல் தெரியாது தலைவனுக்கு, எதுவுமே தெரியாது. ஆனா டார்ஜன் என்றால் அன்பு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. பாப்பா என்றால் பணிவு அப்படின்னு. சோ தி திங் இஸ் இதுதான் பிரச்சனை. ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த கிளிம்ஸ் ஆஃப் தங்கலான்னு ஒரு வீடியோ வந்துச்சு தெரியுமா? அது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. நான் இது வரைக்கும் பார்த்து எனக்கு ரொம்ப செமையா இருந்தது அப்படிங்கிற மாதிரி கிளிம்சஸ்ல அது ஒரு கிளிம்ஸ். ஆனா அந்த கிளிம்ஸ்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா பட்டது ஜி பிரகாஷ் மியூசிக் தான் பிரதர். அந்த மியூசிக் சொல்றத கேளுங்க. இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் படத்துக்கு இல்ல, இந்த மாதிரி நம்ம ரெகுலர் யூனிவர்ஸ் இல்லாம வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போறதுக்கு சனாக்கு முன்னாடியே இருந்த ஓஜி வந்து நம்ம ஜி பிரகாஷ் தான். பண்றீங்க எனக்கு அதாங்க புரியல. பெரிய ஆளா சனாவை ஒதுக்கிறானுங்க. அது வரைக்கும் விட்டு போட்டானா நாம் வாழவே விட்டு அடிச்சு காலா கீழெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் இப்ப பெரிய ஹை பட்ஜெட் படம் பண்ணுமோ இல்ல மாக்கா முட்டைன்னு நினைச்சானுங்க சனாவை. அது கிடையாது, அதுதான் பிரச்சனையா. ஏங்க நீங்க ஜிவிட்ட கொடுத்துருங்க, ஜிவி அடிப்பாருங்க இல்லன்னு சொல்ல. பட் மேஜிக் கிரியேட் பண்றதுக்கு ஜிவிக்கு டேக்ஸ் டைம் பிரதர். சனா அப்படி கிடையாது. இது வந்து செம காமெடியா உங்களுக்கு படத்துல மியூசிக்கே வராது பிரதர். கரெக்டா ராமகிட்ட மோதும் பொழுது கபிலனுக்கு ஒரு மியூசிக் இறங்கும் பாருங்க. அப்படியே உங்களுக்கு தெரியாதா ஆரியா இன்னசென்டா நடிச்சா எப்படி நடிப்பாருங்க, எரிச்ச புண்டவரமா நடிப்பாரு. அப்படி இருந்தும் நீங்க அவருக்கு நீங்க எம்ப்ரேஸ் பண்ணீங்கன்னா அது காரணம் என்ன?
வாத்தியாரே வாத்தியாரே அத்தச்சோடு இருந்துட்டு நான் வர வாத்தியாரே, நான் அடிக்கிற வாத்தியாரே, கூதியாரு அப்படின்னு இருப்பாரு. ஏண்டா எரும மாடு கணக்கா இருந்து என்னடா பண்ற, இன்னசென்ஸா எனக்கு புரியலங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னடா ஆளுக்கு ஆளுக்கு வாத்தியார பல்லு முடிச்சு பாக்குறீங்க ஒத்தா வாடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ராமா இவன் எல்லாம் பேசவே விடக்கூடாது, போய் அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு டிராப் ஒண்ணு இறக்க வருவாரு. சனா மிரண்டுருவீங்க அப்படியே ஒரு செகண்ட். இருந்துட்டு போட்டோம் பிரதர். அதான் உங்க ஒப்பீனியன் எடுக்கல, கண்ணி செமையா எடுக்கிறேன் விடுங்க. ஆனா எனக்கு உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஜிவி பிரகாஷ் மேஜிக் தங்கலான் தான். ஏன்னா கிளிம்சஸ்லயே வெறித்தனமா இருந்துச்சு அவனோட மியூசிக். அது இல்லாம தாண்டி கண்டிப்பா அவன் சூப்பரா அவனோட ஸ்கோர் டிஃப்ரெண்டா இருக்கும். சனாவோட ஸ்கோர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும்போது ஜி பிரகாஷோட ஸ்கோர் வேற மாதிரி இருக்கும் பிரதர். செம டிஃப்ரெண்டா இருக்கும். அது ஒரு செம புதுசா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் டு டீடைல் இன் ஆர்ட் ஒர்க், காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஏன்னா அவன் இன்டர்வியூலயே அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, லைக் நான் அந்த கம்யூனிட்டியோட இதை வேற அவங்களோட லைஃப் ஸ்டைலே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே கண்டிப்பா படத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். சோ எனக்கு தெரிஞ்சு அது செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் எனக்கு அந்த கிளிம்ஸ் தான் இன்னும் மண்டேலயே இருக்கு. அந்த கிளிம்ஸோட ஷார்ட் டிவிஷன்ஸும் இதுவும் நீ சொல்ற மாதிரி தமிழ் சினிமா காரணம் ஒன்னே ஒண்ணுதான் பிரதர், காரணம் விக்ரம் தான் பிரதர். விக்ரமோட எக்ஸ்ட்ராடினரி அந்த ஆக்டிங்கே டெடிகேஷனு, அவன் கெட்டப்பு, பாடி லாங்குவேஜ், உனக்கு அதுலயே ஏதோ ஒரு குளோபல் படம் பாக்குற மாதிரி இருக்கு. அதேதான் எனக்கு அந்த அந்த கலர் கிரேடிங்ல இருந்து உனக்கு ஷார்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ஏதோ ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி இருந்துச்சுங்க. உண்மையா சொல்ல போனா ஜெனுவனா தங்கலான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி விடும்பொழுது அப்ப தெரியும் ரஞ்சித் இஸ் என்ட்ரிங் குளோபல் மீடியா அப்படின்னு சொல்லி. வெற்றிமாறன் தான் குளோபல் மீடியா போயிட்டாருன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. அடுத்து ரஞ்சித் ஃபாலோட் பை என்ன, ரஞ்சித்தை தடுக்கிறதுக்கு ஒரே வழி சங்கிகள்னால மட்டும்தான் முடியும். அதான் பிரச்சனை. செகண்ட் ஹாஃப் ரொம்ப கேவலமா எடுத்து வச்சா அப்படிதான் இருக்கும். இல்ல தங்கலான்ல கடைசியா பார்த்தா அவன் மனைவியை தேடி போறான் தங்கலான்னு சொல்லி. இல்ல மனைவியை தேடி போலாம் பிரதர், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போனோம் அவ்வளவுதான். அதுதான் சென்ட்ரல் மனிதர்கள் பேர் அப்புறம் நம்ம இறங்கிடுவோம் உள்ள பாடுறா அப்படின்னு சொல்லி. இல்ல நம்ம பிரிட்டிஷர்ஸ்க்கு ரூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், போடுங்க சரி விட அப்படின்னு. அதுதான் அந்த மாதிரி ஆயிரும். அந்த கட்டை கிட்ட எல்லாம் பார்த்தாலே ஒரு அல்ட்ரா லெஜெண்டரி பாலா படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பாலாவே கொஞ்சம் மூளை சரியா இருந்தா படம் எப்படி எடுப்பாரோ அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருக்கு, செம டெடிகேஷன். ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, ரஞ்சித் படத்துல புரோட்டாகனிஸ்ட விட சுத்தி இருக்கவங்க எல்லாம் சூப்பரா கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். அப்போ இந்த படத்துல இன்னும் யாரையுமே ரிவீல் பண்ணல. அப்ப அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஏன்னா அதுல என் தலைவன் இருக்கான். நான் அந்த கிளிம்ஸ்ல என் தலைவனை பார்த்ததுல இருந்தே நான் மறந்துட்டேன். பசுபதி பிராமினா வராப்புல வக்காளி வேற லெவல்ல ஒரு பூணூல் அட்ஜஸ்ட் பண்ற ஒரு ஷாட் வரும். நானும் என் ஃப்ரெண்டு இல்ல இவன் நம்ம பையன்லாம் பார்த்து மிரண்டுட்டோம். டேய் என் தலைவன் ஒரு ஷாட்டுக்கு தாண்டா ஒரு முறை முறைச்சான், அதுக்கே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கேன். பசுபதி ஒரு ரொம்ப வருஷமா அண்டர் ரேட்டட் ஆக்டர். ஆமாங்க, அதுவும் பண்ணுவாப்ல. இல்ல நீ ஆக்சுவலாவே ஒரு கேரக்டர் கொடுத்து ஒர்க் பண்ண வச்சிட்டேன்னா விரித்தனமா ஒர்க் பண்றான். ஆக்சுவலா நான் இன்னைக்கு பசுவதின் போட்டுக்கும் நேற்று ரேண்டமா ஏதோ ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் ஏதோ ரீலோ பாத்துட்டு இருந்தேன். சரியா, இந்த பழைய படங்கள் எல்லாம் இவன் வில்லனா நடிச்சிருப்பான் தெரியுமா, சுல்லாம் படத்துல வில்லனா நடிச்சிருப்பான்ல. டேய் சுல்லான்லாம் தெறிக்க விடுவான் ஆக்டிங். ஆனா அதே அதோட பட்டாசு பால பாத்திருக்கேன்ல, பட்டாசு. ஏன்னா உனக்கு அவன் கருப்பா இருக்கான். சோ டெஃபினெட்லி ஆப்வியஸ்லி he will be getting into this antagonist roles இல்லையா. கருப்பா ஒருத்தன் சொட்டையா இருக்கா, முறை முறைக்கிறான், கண்ணு பெருசா இருக்குன்னா ஆப்வியஸா அவன் அதுக்குதான் காசு பண்ணுவாங்க தமிழ் சினிமால. ஏங்க அவனோட பியூரஸ்ட் ஃபார்ம் தெரியும்னா நீங்க சொல்லலாம் பட்டாசு பாலு, அதுக்கப்புறமே முக்கியமா கொத்தால, அதெல்லாம் பாக்கணுமே. அப்பதாங்க பசுபதி ரேஜ்ங்கிற மாதிரி இருக்கும். பிரதர் லிட்டரலா ஒரு நாசர் பிரதர் அவரு. ஏங்க தங்கலான் கிளிம்ஸ்ல ஒரு திரும்பி ஒரு பூணூல் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தாங்க இருக்கும். மிரண்டுருவீங்க நீங்க லிட்டரலா. எனக்கு தெரிஞ்சு சங்கியெல்லாம் ரத்த கக்கிட்டு சாவானுன்னு நினைக்கிறேன் படம் நீ வக்காளி. இல்ல ரஞ்சித்தோட பெரிய பிளஸ் என்ன தெரியுங்களா, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஐடியாலஜி புகுத்தல் இருக்கும். இட்ஸ் லைக் எப்படின்னா, நீ பஞ்சாயத்து கீழே பண்ணாதான்டா பிரச்சனை. இஃப் இட்ஸ் அபவ் த ஸ்கை யூ கேனாட் ரீச்ங்கிற மாதிரி இருக்கும் பிரதர். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் பேசணும். ஏன் தெரியுமா அப்படி நான் சொல்றேன், ரஞ்சித் சொம்படிக்கிறேன். காரணம் என்னன்னா, வெற்றிமாறன் ரஞ்சித்தோட கருத்துல 90% சொல்றாரு, பட் ஓப்பனா சொல்லாம ஹிடன் ஃபேக்டர்ஸோட சொல்றாரு. அதை ஒருத்தனால அப்போசிங்கா பேசிட முடியாது இல்லையா.
பட் ரஞ்சித்தை ஈஸியா பேசிட முடியுது. பட் இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு பேச முடியாது. எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. எனக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் இப்படிதான் வந்துட்டு மைல்டு சங்கிகள் பேசுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டதான். இல்ல இல்ல அது இல்லங்க, நான் என்னங்கிறேன்னா எல்லாம் ஓகே ராஜா, எல்லாமே சொல்லு. 3 மணி நேரத்துக்கு நாங்க பாக்குறோம். 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் கூட உட்கார நான் பாக்குறேன். இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுப்பா, அவ்வளவுதான் லாஜிக் நம்மளுக்கு. அப்புறம் வந்துட்டு லே இது அப்பா ஈரல் போடுற அப்படி பீஃப தூக்கி உள்ள இறக்குறாருனாதான் பிரச்சனைங்கிறீங்க. அதெல்லாமே நல்லாதான் இருக்கும்டா, நல்ல டேரக்டர், ரொம்ப நல்ல டேரக்டர். ஆனா என்னன்னா பிரீச்சியா கான்வர்சேஷனே வந்து ஒரு மாதிரி இந்த இந்த கம்யூனிஸ்ட் இதெல்லாம் பாத்திருக்கியா நீ? கம்யூனிஸ்ட் படம் அவங்க ஓட்டு கேட்க வரும்போது அவங்க ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க, சரியா? நிக்கல் நிக்கல் சல்தேரு நிக்கல். அந்த பாட்டு கேட்கறதுக்கே போர் அடிக்கும், அந்த கருத்தா இருக்கும். பிரதர் அது சனா ஃபேன்ஸ்க்கு வேற மாதிரி. சரி, நீங்களும் ரெட் கலர் ஷர்ட் பேண்ட் போட்டு ஆடிட்டு இருப்பீங்களா தெருவில்? நாங்களாம் டோப்படிலிக்ஸ்ல போயிட்டு என்ன பண்ண போற காலா அப்படின்னு கேட்டோம். வரலாறு படைக்கிறோம் முன்னால அப்படின்னு வந்துட்டு இல்லையா? அப்படியே வெளிச்சத்துல நாங்க முன்னேறி வருவோம். என்ன பிரதர் இது லிரிக்ஸ் கிரிஞ்சா இருக்கு. என்னமா பிரதர் உங்களுக்கு அதான் புரிய மாட்டேங்குது. நீங்க வந்துட்டு யூ ஆர் நாட் கானா ஃபேன் நினைக்கிறேன் பிரதர். இல்ல பிரதர், நான் என்ன சொல்றேன்னா எனக்கு தெருவிளக்கு வெளிச்சத்துல நாங்க முன்னேறி புரியல. நீ அதை விஷயம் நாங்க ஜாதி பாக்குற ஜாதி இல்ல, இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அது எந்த படத்துல வரும்? இதே பாட்டுதான். சரி ஓகே ரைட். அப்படி பார்த்தா நீங்க ஏகப்பட்ட கானானா லாஜிக் கம்மியா தான் இருக்கு. ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுல கேட்டிருக்கீங்க நீங்க? இல்லையே, பாடுங்க பாப்போம். ஏங்க வேற மாதிரி இருக்குங்க. நான் பாடுறா நல்லா இருக்காதுங்க. ஒரு நடிகரின் பெயரை சொன்னாலே அதுக்கு நடுவில் ஒரு லிரிக் வரும். விரல வச்சிருவேன். ஆக்சுவலா அது இன்னொரு பாட்டு என்ன தெரியுமா வரும்? என்னது ஹாலிவுட்டே பாராட்டுல ஆஸ்காரு கொடுத்துன்னு வரும், சரியா? மே தினத்துல பிறந்துட்டாரு எங்களோட ஸ்டாரு நான் யாரு எங்க தலை அல்டிமேட் ஸ்டாருன்னு வரும், சரியா? இதுக்கு நடுவில் ஒரு லேடி எழுதிருப்பான். என்ன தெரியுமா வரும்? என்னது ஐயோ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேதுங்க. என்னது இல்ல டிக்ஷனரியில எழுதணும் தலை வரலாற எடுத்து ஹாலிவுட்டே பாராட்டு ஆஸ்கார். ஏன்னா பாடுறதான் பாரு, டிக்ஷனரியில கூட வரலாறு எழுத முடியாது. அஜித் வரலாறு டிக்ஷனரியில எழுத புரியுதா இல்லையா? டிக்ஷனரி வரலாறு அஜித் நடிச்ச படம் அந்த மாதிரி ஒரு சும்மா டிக்ஷனரிங்கிற புக் பெருசா இருக்கும்ல, அது புக்குங்கிற அறிவு மட்டும்தான் அவனுக்கு இருக்கு. அதுதான் டிக்ஷனரியில எழுதணும் தலை வரலாற எடுத்து ஹாலிவுட்டே பாராட்டு ஆஸ்காரு கொடுத்து. டேய் லிரிக் தெரிக்க விடுண்டா, கேளுங்க லிரிக்கு. ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுல கஷ்டப்பட்ட காலத்துல யாரு வந்து உதவல, சினிமால வரலடா எவனோட தயவுல, தோல்விய கண்டு தலை கொஞ்சம் கூட அசரலைங்கிற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. சரி பிரதர், தட் இஸ் வாட் கானா. எனக்கு புரியுது உங்களோட மியூசிக்கல் சாய்ஸஸ் எல்லாம் வந்து. இதெல்லாம் வந்து தலைப்பட வந்தா கேட்டுட்டு நீங்க படத்தை துணிவு போய் பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு வைவு கிடைக்கும். அது இல்ல அவ என் தங்கச்சி இல்லடா அப்படின்னு அந்த கண்ணாடி உடைக்கிறதெல்லாம் பாப்பீங்க. அதெல்லாம் இல்ல, நான் எல்லாம் வந்துட்டு பூரிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டா லிட்டரலா. எதுல தெரியுமா? அண்ணா அந்த துப்பாக்கி எடுத்து சுடுன தெரியலையேம்மா. டேய் அப்படியே எனக்கெல்லாம் வந்து என்ன ஆக்டிங்கடா டே கவலைக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தலையான கத்தி கூப்பாடு போட்டு தொண்டை கிட்டலாம் வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது தலை. அப்புறம் கண்ணை மூடும் போது தங்கச்சி சும்மா கண்ணை சுட்டிட்டு ஒரு சிரிப்பு போடுவாரு அவரு. தெய்வீக சிரிப்பையானு. அதுதான்டா அஜித் குமார். சோ இந்த வைஃப் உங்களுக்கு கிடைக்கணும்னா கானா சப்போர்ட்ஸ். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சோ தங்கலான்ல வந்துட்டு என்னதான் சனா இல்லைனாலும் லெட்ஸ் ஹோப் ஃபார் ஜிவி டு பி மாஸ்டர் இன் இட். நல்ல எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் வந்துட்டு டெஃபினெட்லி ஒரு படத்தை குளோபல் ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டு போறதுக்கான ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்காரு. ஸோ தங்கலான்ல வந்துட்டு ஜிவி இருக்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய இதுதான், பூஸ்ட் தான் கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம் பிரதர். எனக்கு என்னன்னா தங்கலான் மாதிரி படத்துக்கு மியூசிக் எப்படி இருக்கும்? இளையராஜா ஸ்டாண்டர்ட்ல இருக்குமா, இல்ல ஒரு ஒரு பிறந்தது பனையூர் மண் லெவல்ல இருக்குமா? கண்டிப்பா நான் ஒரு ஜூக் பாக்ஸ்க்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
நீங்க ஆர்ஆருக்கு வெயிட் பண்ற மாதிரி நான் அதோட ஜூக் பாக்ஸ் வெயிட் பண்றேன். ஏன்னா ஒரு இது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித் இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல் ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துட்டு போகணுங்கிற ஐடியா இருக்கும். அதாவது குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு, குளோபல் ஸ்டேஜஸ்க்கு. அப்படி இருக்கும்பொழுது நீ வந்துட்டு பாட்டை வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண முடியாது இல்லையா? பட் தமிழ் சினிமாவுக்கு நீ ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு, அதுவும் இல்லாம இது ஹிஸ்டாரிக் படம் வேற. இதுல பாட்டுலாம் வந்துட்டு நீ உட்கார்ந்து பாட்டுன்னு போட்டு இருக்க முடியாது. ஏன்னா நிறைய பஞ்சாயத்து ஆகும். பாட்டு போட்டா என்னடா இது ஒரு ஆர்ஆர் ஆட் ஆகும். ஆர்ஆர் பிஜிஎம்ஸ் எல்லாம் உள்ள இன்வால்வ் ஆகும்போது என்ன ஆகும்? எங்க இருந்தா இந்த சோர்ஸ் மியூசிக் எல்லாம் வந்துட்டு இருக்கு, காட்டுவாசி கேட்கிற ரேப் போட்டிருக்கீங்கிற மாதிரி ஆயிரும்ல. சோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால அதையும். ஆனா ரஞ்சித் வந்துட்டு அந்த விஷயத்துல தெரிச்சு விடுவாப்புல. ஏன்னா ரஞ்சித் படத்துல எல்லாத்துலயும் மியூசிக் ரொம்ப பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணும். அதனால ஐம் வெயிட்டிங் ஃபார் குட் லிரிக்ஸ். யுகபாரதி மாதிரி யாரையோ ஒரு ஆளை வச்சு எழுதி தெரிக்க விட்டாப்புலனா நல்லா இருக்கும். எனக்கு ஒரு சின்ன தங்கலான்ல எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மென்ஷன் பண்ணி யாருன்னா, பார்வதி படத்துல வந்துட்டு ஒரு பெரிய ரோல் பண்றாங்க இல்லையா, எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட்ரஸ். நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்வதி திருவோத்தோட ஒரு ஆக்டிங்க பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஒரு பூரிப்பு உலகாங்கிதம் அடைஞ்சு உட்காந்துருக்கேன். ஓகே பிரதர். ஸோ அடுத்து எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ற 2 படம் வந்து என்னன்னா வந்துட்டு, ஒன்று வந்து ஆப்வியஸா விடுதலை பார்ட் 2. அது வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். 2 minutes ஆஃப் சைலன்ஸ் கொடுத்துக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியாம அது பண்ணிக்கங்க, என்ன பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற படம், கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிற படம் வந்து, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸ் தான். பட் இந்தியன் 2 வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ரொம்ப. இந்தியன் 2 இருக்குல்ல? ஆமா பிரதர். என்ன பிரதர் அவ்வளவு கடந்து போயிட்டு இருக்கீங்க விடுதலையா? இருங்க ஃபர்ஸ்ட் என்னோட லிஸ்ட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு படமா டீல் பண்ணுவோம். அதான் கெத்து இதுல. அப்புறம் வந்து எந்த பக்கம் வேணா ஒழுகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் இருக்கு. ஆனாலும் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃபார் இட். அது வந்து ஜிகர்தண்டா எக்ஸ். ஜிகர்தண்டா டபுள் எக்ஸா? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் விடுதலை பார்ட் 2. எனக்கு வந்து நம்ம எபிசோட்ல என்ன பேசணுமோ அது வந்து அப்படியே எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ல இருந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு 15 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ல. ஆனா நம்ம எபிசோட்ல வந்து நம்ம ஆக்சுவலா வந்து ஒரு சில விஷயம் எல்லா விடையும் சொல்லிருச்சு இல்லையா? உண்மையாலுமே சீரியஸா நீ பாக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கு தெரியல. பாக்கல. பட் நீங்க சொம்படிப்பே எனக்கு தெரியும். இல்ல நீ சொன்னா கிளியர் பண்ணிட்டாடா போதுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. நான் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பேசணும் இல்லையா? இது ஒரு ஆன்டகனிஸ்ட் இருக்கான். அதாவது அவன் பேர் என்ன, சேத்தன் ஆன்டகனிஸ்ட்ங்கிறாங்க. ஆனா அவனுக்கு ஒரு ஹோல்சம் லேயர் இல்ல. பிளஸ் இந்த விசாரணையில வர மாதிரி ஒரு ஆக்சுவலா அந்த போலீஸ் யூனிவர்ஸ்குள்ள இருக்க பாலிடிக்ஸ் பெருசா நம்மளுக்கு புரிய வரல. பிளஸ் ஆக்சுவலா அந்த கடைசி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன் இல்ல. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்க் இல்ல அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் இல்லையா? அதாவது மேஜரா நம்ம மிஸ் பண்ண ஆர்க்ஸ் வந்து சேத்தனோட ஆர்க்கு, கௌதம் வாசுதேவ் மேனனோட ஆர்க்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இவரு அந்த டானாக்காரன் போலீஸோட ஆர்க்கு, அப்புறம் இவனோட ஆர்க்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்க்ஸ் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணிருந்தோமோ அது எக்ஸாக்டா வந்து விடுதலை பார்ட் 2ல இருக்கும். சாரி, விடுதலை பார்ட் 2ல இல்ல, விடுதலை எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ல இருந்துச்சு. எனக்கு என்னன்னா விடுதலை எக்ஸ்டெண்டட் வெர்ஷனே தியேட்ரிக்கல் வெர்ஷனா இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா ஒர்க் ஆயிருக்குங்கிறதா என்னோட கணிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு அதுல ஒரு சீன் சொல்றேன். இப்ப சேத்தன் இருக்கான் இல்லையா, அந்த படத்துல ஒரு டிஜிபி இருப்பான். அவன் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பான். அவன் தான் கௌதம் வாசுதேவ் மேனனை உள்ள புல்லுன்னு பண்ணுவான் இந்த ஆபரேஷனுக்கு. கரெக்டா? அதுதான் இவரு ராஜீவ் மேனன். இவங்க ஆக்சுவலா இந்த போலீஸ் வந்து தேடுதல் வேட்டைக்கு போகும்போது ஒரு பொண்ணை சுட்டுருவாங்க. சுட்டு அந்த பொண்ணை அந்த காட்டுக்குள்ளேயே எரிச்சிருவாங்க. கரெக்டா? அத ஒரு போலீஸ்காரன் சுட்டிருப்பான். அதுல இன்சார்ஜ் வந்து ஓசி சேத்தன். இதுக்கு ஒரு விசாரணை ஆணையம் நடக்கும் அந்த படத்துல. சரியா? ஆக்சுவலா அந்த சீனே இருக்கும். எல்லாத்துட்டையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து கேட்பான். அதுல தனித்தனியா கேட்கறதுனால யார் என்ன சொல்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அதுல சூரியும் நம்ம டானாக்காரன் போலீஸ் மட்டும் உண்மையை சொல்லிடுவாங்க. இதுதான் நடந்துச்சு, இவனுங்க சுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்து there will be a scene where சேத்தன் டிஜிபியோட வீட்டுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிடுவான். ஓகே. அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது இருக்கும், ஹிண்ட் இருக்கும். என்னன்னா சேத்தனும் அந்த டிஜிபியும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்களா இருப்பானுங்க. அதனால அவனோட டின்னர் டேபிள்ல உட்கார வச்சு அவனை சாப்பிடுவான். அவனுக்கு வந்து
இந்த டிஜிபியோட ஒய்ஃப் இவங்க 2 பேத்துக்கு சர்வ் பண்ணுவான். டிஜிபி என்ன சொல்லுவான்னா, நான் உன் சட்டையை கழட்டாம பாத்துப்பேன், அது வரைக்கும் என்னால முடியும். ஆனா உனக்கு எகென்ஸ்டா இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒப்பீனியன் சொல்லியிருக்கானு, இவனு 2 பேர்த்து எப்படி ஆஃப் பண்ணணும் நீ யோசி. ஒண்ணு அந்த அந்த கான்ஸ்டபிள் இவன் சூரி, அவனை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு மன்னிப்பு கேட்கறதே வந்து ரொம்ப மாரலி கரெக்டா இருக்கான். சோ அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ அவனை என்ன பண்ணுங்கிறத நான் சொல்ல மாட்டேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். லிட்டரலா அவனை போட்டுரு அப்படிங்கறதான் அந்த டிஜிபியோட ஹிண்டா இருக்கும். சரியா? அடுத்து தமிழ் எப்படியா இந்த டானாக்காரன் போலீஸ் எப்படின்னு கேட்கும்போது, ஐயா அவன் வந்து இந்த ரிசர்வேஷன்ல வந்தவன்யா, அவனுக்கு வந்து அப்துல் ஏடர் வரணும் தான் ஆசை, அவனுக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் தான் ஆசை. ஸோ நம்ம சஸ்பென்ஷன் அது இதுன்னு மிரட்டினாலே கண்டிப்பா அவன் வந்து லீஸ் எடுப்பான்ல, கான்ட்ராக்ட் லீஸ் அந்த மாதிரி ஒரு கதை. ஆமா, அதுவும் வரும். இந்த போலீஸ்ல வந்து ஆக்சுவலா இந்த இந்த சமையல் பிரச்சனை போயிட்டே இருக்கும் இல்லையா, அதையும் சார்ட் அவுட் பண்ணுவான் அவன். சோ தமிழ் வந்து எந்த மாதிரினா, அவன் வந்து இஸ் ஆல்வேஸ் ஆன் தி குட் சைடு. ஆனா தமிழுக்கு தெரியும் போலீஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. நம்மள்ட்ட பவர் வந்தா நம்ம அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போனாதான் நம்மளால ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவன் தான் இந்த போலீஸ்காரன் தமிழ், டானாக்காரன் தமிழ். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பானுங்க. சோ இந்த 2 பேர்த்த வந்து எப்படி சார்ட் அவுட் பண்றதுங்கிறதா சேத்தனோட சேலஞ்சு. சோ ஆக்சுவலாவே சேத்தன் சூரிய கொல்ல ட்ரை பண்ணுவான். இவ்வளவு பெரிய பிளாட். இப்ப இது எப்படி ஆக்சுவலா நமக்கு இருந்தது ஃபர்ஸ்ட் பார்ட்ல, நார்மல் மூவில டைரக்டர்ஸ் கட் இல்ல, சேத்தன் சூரிய கொலை பண்ண ட்ரை பண்றதே இருக்காது. ஆனா 2 அட்டெம்ப்ட் வரும் எக்ஸ்டெண்டட் கட்ல. ஆமா, இல்ல சொல்லுவானே அவனை போட்டுருங்கன்னு சொல்லி. பட் ஆனா ஏன் போடுவானே, எதுக்கு லூஸ் தரமா அவனை போடலாம் ட்ரை பண்றீங்க இந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா பண்ணாங்க உங்களை? அதுக்குதான் இன்ட்ரெஸ்ட். அதுக்குதான் 2 சீன் இருக்கும் படத்துல. அந்த டிஜிபி கூட இருக்க சீனும் அந்த விசாரணை கமிஷன் சீனும் இருக்கும் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ல. இன்னொன்னுதான் சொன்னாங்க மாப்பிள்ள, நான் பாக்கல. ஆக்சுவலா தமிழ் வந்துட்டு இவனை போடுறது தெரிஞ்சுதான் ஏதோ பண்ணுவாருன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் பண்ண காப்பாத்து ட்ரை பண்ணுவாருங்க. ஏதோ அந்த வாட்சரா இவனை போடாம வேற ஒருத்தரை போடுவாருங்கிற மாதிரி. அதான் சொல்றேங்க. ஆக்சுவலா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சேத்தனோட பிளான் என்னவா இருக்குன்னா, நைட் வாட்ச் இருக்கு இல்லையா, நைட் வாட்ச்ல ஒரு வாட்சுக்கு வந்து இவன் இருப்பான், சூரி இருப்பான். இன்னொரு வாட்ச்ல அந்த பொண்ணு ஆக்சுவலா சுட்டான் தெரியுமா, அவனுக்கு சரக்கு ஊத்தி விட்டு நீ மேல ஏறி போய் நீ வந்து யாரோ ஒருத்தங்க எகிரி குதிச்சாங்கன்னு சொல்லி சுடு, மிஸ் ஃபயர்ல இவனை சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருவான் இவனை சூரிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். சரியா? இவன் மேல போயிட்டு சுடுவான். சுட்டனா கீழே விழுந்துருவான். ஆக்சுவலாவே கீழே விழுந்தா டேய் எவன்டா ஃபயர் பண்ணுது அப்படின்னு சொல்லி தமிழ் வெளியே ஓடி வருவான். ஓடி வந்தா சூரி தான் செத்துருப்பான்னு நினைப்போம். ஆனா என்ன ஆயிருக்கும்னா, சூரி செத்துருக்க மாட்டான். வேற சூரிக்கு பதிலா வேற ஒருத்தன் அன்னைக்கு நைட் டியூட்டி பார்த்திருப்பான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே சூரி வந்து எனக்கு நைட் டியூட்டியா போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அன்னைக்கு சொல்லியிருப்பான். அதனால சூரிக்கு பதிலா ஆக்சுவலா ஒருத்தனை மாத்தி விட்டுருப்பான் அவன். ஆனா அவனுக்கு தெரியாது, அன்பார்ச்சுனேட்டா தான் அவனை காப்பாத்திருக்கான். ஆமா, அவ்வளவு தூரம் அன்பார்ச்சுனேட்டா தான் அவனை காப்பாத்திருப்பான். சோ இது ஒரு அட்டெம்ப்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல நடக்கும். எந்த இடம்னா, இந்த ரோடு போட்டுக்கிட்டு இருக்கும்போது டிஏ வருவான் தெரியுமா, வந்து சுட்டு எல்லாத்தையும் வெடிக்க வச்சுட்டு போயிருவாங்க, பாம் பிளாஸ்ட் நடக்கும்ல. அந்த இடத்துல ஆக்சுவலா அதை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஷூட் பண்ணிருப்பான். எப்படி ஷூட் பண்ணிருப்பான்னா, சூரிய சுடுறதுக்கு தான் பிளானுங்கிற மாதிரி ஷூட் பண்ணிருப்பான். அந்த போலீஸ்காரன் சூரிய சுட ட்ரை பண்ணுவான். அந்த நேரத்துல இந்த போலீஸ்காரனை அந்த வில்லன் ஷூட் பண்ணிடுவான். அந்த டிஏவோட ஆட்கள் ஷூட் பண்ணி அங்க ஒரு இது நடந்துரும், கயாஸ் நடந்துரும். சோ இந்த ஒரு டிராமா இருக்கும் படத்துல. தமிழை சஸ்பெண்ட் பண்ணிடுவானுங்க. சோ அவன் வெளில போயிருவான். சோ இந்த மாதிரி ப்ராப்பரான பக்காவான ஆக்சுவலா கரெக்ட்டுங்க. நான் கூட அந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பேன், ஏங்க எங்கங்க அந்த ஆள் போனானே தெரியல, அவ்வளவு பெரிய ஆக்டர் திடீர்னு வேனிஷ் பண்ணி விட்டாங்க படத்துலன்னு சொல்லியிருப்பேன். வரவே இல்ல செகண்ட் ஹாஃப்ல. சோ அவனை ஏன் சஸ்பெண்ட் பண்றாங்க, இவ்வளவு சீன்ஸ் தூக்குறானுங்க, அதான் தெரியல. அதான் அது என்ன மாதிரியான ஒரு குப்பை லாஜிக்னு தெரியல. பட் இது இருந்துச்சுன்னா இன்னும் படம் கம்ப்ளீட்டா ஃபீலா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. ஏன்னா வெற்றிமாறனோட படம் எல்லாமே வந்து ஒரு எபிக் ஃபீலிங்கா உள்ள வச்சிருக்கக்கூடிய, ஓவராலா சிஸ்டம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த படங்களா. அதனால அந்த படத்துக்கு நீ என்னென்ன இன்ஃபர்மேஷன் உள்ள போட முடியுமோ அதை போட்டே சர்வ் பண்ணுன்னு சொல்றேன். அந்த ஒரு மேபி அந்த ஒரு இது இருக்கணும் அவனுக்கு, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் ப்ராடக்ட் மேல. ஆனா இந்த படத்துல அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல போல. அதனால ரொம்ப ஷார்ப்பா கட் பண்றங்கிற பேர் வழியில இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான 2 டிராமா வந்து படத்துல இருந்து தூக்கிட்டான். பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுல வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் பார்க்காத ஆட்கள் வந்து கண்டிப்பா பார்க்கலாம் அந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷனை. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு விடுதலை பார்ட்டும் போல ஒரு வெறித்தனமான நம்பிக்கை இருக்கு. என்னன்னா வந்து ஒரு இன்டர்வியூல பார்த்துட்டு இருந்தேன், அதுல அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி
நீங்க பார்த்த ஸ்டண்ட் ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து சும்மா ஒரு 5% ஆஃப் த ட்ரெயின் சீக்வன்ஸ் தான். பட் செகண்ட் பார்ட் இஸ் ஆல் அபவுட் வாட் ரியலி ஹேப்பன்ட் இன் த ட்ரெயின் சீக்வன்ஸ். அது பின்னாடி இருந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிதான் சொல்றான் இல்லையா? ஆமா. அது இல்லாம எனக்கு இந்த படத்திலேயே சூப்பரா ஒர்க் ஆன 2 மொமெண்ட் எனக்கு என்னன்னா, ஒண்ணு வந்து விஜய் சேதுபதியோட இன்ட்ரோ சீனை ஃபர்ஸ்ட் பிளே அவுட் பண்ணிட்டு அதை மறுபடியும் இன்னொரு டைம் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பிளே அவுட் பண்ணுவான் விஜய் சேதுபதியோட மாறலை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரிதான் இந்த டிஎஸ்சினும் பிளே அவுட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஆல் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இந்த படமே வந்து ஒரு விஷயத்த நீ யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குற அப்படிங்கிறது தானே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு மாதிரி மேலாப்புல இந்த விஷயம் நம்மளுக்கு புரிய வரும் இந்த தீம். ஆனா செகண்ட் பார்ட் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு படத்தோட ஆக்சுவல் கோர் வேல்யூவே செகண்ட் பார்ட்ல தான் இருக்குங்கிறது தான் என்னோட இது. ஸோ அதுல தேர் வில் பி லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஆக்சுவல் விடுதலை ஓட ஆக்சுவல் ஃபிளஷ் அந்த ஆக்சுவல் ஃபீலிங் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா விடுதலை பார்ட் 2 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா எனக்கு ஐ மீன் பார்த்தா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த படம் சூப்பரா ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதா என்னோட இது. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு சி விடுதலை பார்ட் 2. ஸோ அதனால ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு விடுதலை பார்ட் 2. பிளஸ் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ங்கிறது அது படம் வரட்டும். ஏன்னா அதுல நம்ம ஆல்ரெடி விடுதலை பார்த்துட்டோம். ஸோ அது என்ன யூனிவர்ஸ்னு தெரியும். அதை பத்தி நம்ம பெருசா பேச தேவையில்ல. சரிங்க, எதுக்கு இந்தியன் 2? இந்தியன் 2 ஏன்னா இந்தியன் 2 இந்த வருஷம் வருதா? இந்தியன் 2 ஆமா வந்துரும். சூப்பருங்க. அட்லீஸ்ட் ஒரு கமல் படமா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் இந்தியன் 2 எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு எனக்கு வந்து இன்னும் புஷ் பண்ணிட்டே இருக்கு. நீ சிம்பிளா யோசிச்சு பாரு. கமல்ஹாசன் ஒண்ணு, கமல்ஹாசன் இல்ல நீ இப்ப கமல்ஹாசன் வந்து ஒரு படத்தோட சீக்வல். ஆமா ஒரு படத்தை அது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன், அதை விட்டுருவோம். பட் இப்போ கமல்ஹாசன் வந்து இந்தியன் படம் நம்ம எடுத்தோம், இந்தியன் பார்ட் 2 எடுப்போம் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கான ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கணும்னா அந்த படத்துல இந்தியனோட கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு குட்டி விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் கதையில. கரெக்டா? ஒரு சீக்வல் எடுக்கணும்னா இந்த சீக்வலுக்கு ஆர்கானிக்கா ஒரு கதை இருக்கணும்னு நம்பணும் எல்லாரும். அப்பதான் அந்த கதை உருவாகும். அட்லீஸ்ட் அதை விட சூப்பரா இல்லைனாலும் அதே மாதிரியான ஒரு கதையாவது இருக்கணும். கரெக்டா? அண்ட் கமல் பீயிங் த ஆக்சுவல் ஐ மீன் செலக்டர், அவன் கண்டிப்பா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும். இப்போ நம்ம இஃப் வி விசிட் பேக் டு தி இந்தியனோட பிளாட் என்னன்னா, ஒரு 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 ஆள், அதாவது ரொம்ப தேசபக்தி இருக்கக்கூடிய ஆள், ஒரு இந்த 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 லஞ்சம் அந்த இந்த விஷயங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறான். அதோட எக்ஸ்டெண்டா கிளைமேக்ஸ்ல அவன் பையனே கொல்றதுக்கு துணியறான். புரியுதா? இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான சூப்பரான ஒரு ஒரு எலிமெண்ட் இருந்த படம் தான் இந்தியன். சரியா? சோ அப்ப அதுக்கு ஒரு சீக்வல் வரும்போது கண்டிப்பா அந்த படத்தோட பிளேவர்லயே தான் ஒரு படம் வரப்போகுது. நீ என்னதான் இப்போ வந்து நீ வந்து என்னதான் வந்து சங்கர் படம் பார்த்திருந்தனால எல்லா சங்கர் படத்துலயும் ஒரு மாதிரி அந்த ஹீரோ வந்து ரொம்ப நல்லவனா இருப்பான், ரொம்ப நோபலான பர்சனா இருப்பான். இல்ல அவனுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் நடக்குங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா அவன் வந்து இந்த அளவுக்கு ஹீஸ் அ டார்க் கை. அவன் வந்து எந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு கூட போவான். அவன் வந்து ஒரு கொடூரமான வில்லன். ஆக்சுவலா அவன் வந்து ஆக்சுவலா ஒரு தீவிரவாதி. தீவிரமா ஒரு விஷயத்த நம்புறான். அவன் வந்து கண்டிப்பா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா போவான் அவன் நம்பிக்கைக்காக. அவன் சொந்த பையனையே கொல்ற எக்ஸ்ட்ரீம் கூட போகக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கறதான் அந்த படத்துக்காக. சோ அப்படி இருக்க ஒருத்தன் பிளஸ் அதோட ஃபர்ஸ்ட் லுக்ஸ் நீ பார்த்தனா உனக்கு ஆக்சுவலா தெரியும், லைக் அவன் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா அதுல போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணிருப்பானுங்க. ஸோ வித் கரண்ட் பாலிடிக்ஸ் இன் லைன் ரொம்ப நிறைய இது இருந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 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 அதாவது சங்கர் வந்து ஒரு சங்கி. சங்கர் வந்துட்டு பெருசா அவருக்கு லெஃப்டிங் எடுக்க தெரியாது. அவர் வந்து ரொம்ப பிராமினிஸ்டிக்கா எடுப்பாரு. இதெல்லாம் எடுக்கட்டும், அதெல்லாம் மேட்டரே கிடையாது, எடுத்துட்டு போட்டோம். ஆனா அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் சங்கர் வந்து சூப்பர் சீன்ஸ் வைக்கக்கூடிய ஒரு ஆள். சீனை வந்து செமையா ஐ மீன் லைக் இந்த மாஸ் சீன்ஸ் எல்லாம் வச்சானா நச்சுன்னு இருக்கும். அது ஹீரோவுக்கு மாஸ் ஏத்துற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல வந்து ஆக்சுவலா ஸ்டோரியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து கமல்ஹாசன் கூட இந்த இந்தியன்ல வரும்போது எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பிளஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும்டா. இந்த மேக்கப்லாம் வந்து ஆக்சுவலா ரொம்ப அந்த கேரக்டர் நீ ஆக்சுவலாவே பார்க்கலாம் ஸ்கிரீன்ல. சும்மா ஒருத்தர் வந்து வயசான என்னன்னா அந்த காலத்துல போட்ட மேக்கப் இந்த காலத்துலயும் அதே மேக்கப் போட்டா மக்கள் பாக்குற அளவுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாரு சேனாபதி. கரெக்ட். வேற லெவல் எஃபர்ட் அதெல்லாம்.
அப்புறம் இந்த மோட்ல ஆக்சுவலா நம்ம படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட சூப்பர் ஹீரோ தானே இந்த 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 இந்தியன் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ தான். அதுவும் வயசான ஒரு சூப்பர் ஹீரோ விஜிலாண்டி. அவன் சட்டத்துல இல்ல சிஸ்டத்துல இருக்க பிரச்சனைய சார்ட் அவுட் பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சில இருந்து உள்ள வரான். இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. இப்ப இவன் என்ன பண்ண போறாங்கிறதான் அதுல இருக்க சேலஞ்சு. ஸோ என்னைக்குமே ஒரு ஸ்கிரீன் பிளே சூப்பரா ஒர்க் ஆகணும்னா இட் ஷுட் கம் அப் அந்த ஹீரோக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸோ இல்ல வந்து இந்த கதை உருவாகிறதுக்கான சேலஞ்சஸோ தான் ரொம்ப முக்கியம். இந்த படத்துல இவன் இவ்வளவு வயசாயிடுச்சு, அப்புறம் இவ்வளவு டெக்னாலஜி இது வந்துருச்சு, இதெல்லாம் தாண்டி இவன் எப்படி இந்த சிஸ்டத்தை சேவ் பண்ண போறாங்கிறதே ஒரு இன்பில்ட்டான சேலஞ்ச் தான் இந்த படத்துக்குள்ள. ஸோ இதை அவனுங்க கரெக்டா பண்ணியிருந்தாலே இந்த படம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் வந்து வெயிட் பண்ணிருக்க ஒரு மொமெண்ட் வந்து இவனோட அனிருத் காம்போ வித் எகெயின் காம்போ வித் கமல்ஹாசன் அண்ட் சங்கர். அதாவது இப்ப லோகேஷ் கனகராஜ் வந்து நல்ல டைரக்டர். அவருக்கு மியூசிக்கல் சென்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும்தான் இருக்கு. நீ பார்த்தனா அந்த மியூசிக் எல்லாமே லோகேஷ் கனகராஜ் மியூசிக் ரொம்ப வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். பிளஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியால தான் இருக்கும். அவன் வந்து மியூசிக்க சூப்பரா கேட்டு வாங்கக்கூடிய ஒரு செம டைரக்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா சீக்வன்சஸே ஒரு மாதிரி சீக்வன்சஸோட பேஸ் செட்டிங்க்கு மட்டும் தான் அவன் மியூசிக்கை யூஸ் பண்றான். சில நேரங்கள்ல அனிருத் மாதிரி அற்புதமான மியூசிக் கம்போசர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அது வந்து சூப்பர் அவுட்புட்ஸ் வந்துடுது. ஆனா சங்கர் வந்து ஹீஸ் நோன் ஃபார் கெட்டிங் ஃபென்டாஸ்டிக் சவுண்ட் ட்ராக்ஸ் அண்ட் ஃபென்டாஸ்டிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ அது அதுவும் இல்லாம வென் தட் கம்பைன்ட் வித் அன் ஆர்டிஸ்ட் லைக் இவன் அனிருத், அது எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வரப்போகுதுங்கிறத எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜோனா இருக்கு இந்தியன் டூ எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு. நல்லாதான் இருக்கும் பிரதர். எனக்கு என்னன்னா நிறைய ரைட்டர்ஸ் வச்சு எழுதுறாப்புல. ஸோ லெட்ஸ் சி. சங்கருக்கு வந்துட்டு படம் நல்லா இருக்கணும்னு வைங்களேன். சங்கர் படம், சங்கர் இஸ் குட் டிரெக்டர். பட் ஆனா நல்ல ஸ்கிரீன் ரைட்டரான்னு கேட்டா எனக்கு டவுட் தான். ஏன்னா நிறைய பேர்த்தோட இன்ஃபுளுன்ஸ் வச்சுதான் அவர் ஸ்கிரீன் ரைட்டிங் பண்றாரு ப்ரீடாமினன்ட் ஆஃப் தி டைம்ஸ். ஸோ அந்த பட்சத்துல பட் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா நல்ல ஸ்கிரீன் ரைட்டிங், அவருக்கு நல்ல ஸ்கிரீன் ரைட்டர் கிடைச்சு இந்த படத்துக்கு நல்ல பிளாட் செட் ஆச்சுன்னா டெஃபினட்டா டிரெக்ஷன்ல எந்த ஃபிளாவுமே இருக்காது. சூப்பரா நடி ஆக்டிங்கு அதர் ஸ்டெப்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். பட் அந்த அதுக்கு நல்ல கதை செட் ஆகணுமே. அதான் சங்கருக்கு இத்தனை வருஷமா செட் ஆகலையா, அதான் பிரச்சனைங்க. பாப்போம். மேபி இந்த இந்த கமலை கன்வின்ஸ் பண்றதுக்காக அட்லீஸ்ட் அவன்ட்டு ஒரு ஒன் லைன் இருந்திருக்கணும்ல, அதுல ஏதோ ஒரு விஷயம் எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கணும்ல. இந்த பார்ட்டை வந்துட்டு சரி செய்யறதுக்கு கமலஹாசனோட சப்போர்ட் இருக்கும்னு எனக்கு ஒரு சின்ன இது. அதனால இது ஒரு சங்கர் கம்பேக்கா இருக்கும் டெஃபினட்டா. சோயா அது ஒண்ணு. அதுக்கப்புறம் கம்மிங் பேக் டு தி ஃபில்ம் தட் மோட்டிவேட்ஸ், அதோட வந்து இன்ஸ்பயர்ட் ஆல் ஆஃப் அஸ் நம்மளோட அடலசன்ஸ்ல ஜிகர் தண்டா. அதுக்கு ஒரு கம்பேக். இது வந்து சீக்வல்னு சொல்ல முடியாது, ஏன்னா கேரக்டர்ஸ்ல இருந்து எல்லாமே வேற. பட் அந்த ஃபிளேவர் இருக்க போகுதுங்கிறது வந்து பேர்ல இருந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஜிகர் தண்டா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த படத்துல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வலைப்பேச்சு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா பிரதர், என்ன சொல்ல வரீங்க? ஜிகர் தண்டா எக்ஸ்னா எனக்கு புரியல. ஜிகர் தண்டா டபுள் எக்ஸுங்க. டபுள் எக்ஸ்னா டபுள் எக்ஸ்னா என்னன்னு தெரியல எனக்கு. டபுள் எக்ஸ்னா என்ன எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்னு அர்த்தம், அவ்வளவுதான். டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ்னா பெரிய சைஸ்னு அர்த்தம்யா. எல்லாம் தான் எக்ஸ்ட்ராவா இருக்காமா. தெரியல, என்னோட லாஜிக் வந்து எனக்கு வந்து அந்த படம் இப்ப எதனால ஒர்க் ஆகுங்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து லாரன்ஸ் வித் கார்த்திக் சுப்பராஜ் தான். இருக்க ஒருத்தங்க ஒன்னே ஒண்ணுதாங்க, சனா. அதனாலதான் ஜிகர் தண்டா சர்வைவே ஆகும். மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஃபிளிக் பிரதர். அது இருந்துட்டு போட்டும் பிரதர். ஆனா ஜிகர் தண்டா கதையே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கதைடா. அந்த 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 இது சொல்றது என்ன சொல்றது, அந்த ஃபிளேவர் டிஃபரண்டா அது இருக்கு. அது டெஃபினட்டா இருக்கு பிரதர். அது வந்துட்டு நோபடி கேன் டினை இட். அது ஒண்ணு, சனா ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி லாரன்ஸ்க்கு ஆக்சுவலா நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு. அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஃபார்ம் ஆன ஒரு ஆளு. அதுக்கப்புறம் இன்னொன்னு கெட்ட சிவான்னு தெரியாத அவனுக்கு. எனக்கு இன்னொரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் வந்து லாரன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த போர்ட்ரேயல்ஸ் ஆஃப் வீரப்பனா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. வீரப்பனா இல்ல, பட் ஆனா வீரப்பன் மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கறதுக்கான போர்ட்ரேயல் அதிகமா இருக்குமோ அப்படிங்கிற. யானை தந்தம் பிளஸ் காட்டுக்குள்ள இருக்கான், அந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் இருக்கு இல்லையா.
அதனால வந்து அது அது பிளஸ் அப்புறம் இன்னொன்னு அதுக்கப்புறம் இன்னொன்னு இது இந்த இந்த இவன் வந்து பார்க்க ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரியே இருப்பான். இந்த அந்த உன் பேர் என்ன, எஸ்.ஜே. சூர்யா. கரெக்ட் தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு லுக் அண்ட் ஃபீலா இந்த படத்துல எல்லாமே செட் ஆகுது. பிளஸ் சரியான சினிமாட்டோகிராஃபர் திரு. அந்த அந்த மேக்கிங் வீடியோவே அந்த அது கிளிம்ஸே வந்து சூப்பரா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. ஸோ அது சுப்பராஜோட எஃபெக்ட் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு சுப்பராஜோட அன்காம்ப்ரமைஸ்டு இது கண்டிப்பா இருக்கும், எஃபர்ட் இருக்கும். என்ன காரணம்னா ஜிகர்தண்டா பிரான்சைசிங்கும் பொழுதே டெஃபினட்டா அதுக்கு ஒர்க் பண்ணி தான் ஆகும். இன்னொன்னு வந்துட்டு நீ யோசிச்சு பாரு, ரஜினிகாந்தை வச்சு பீக் கொடுத்துட்டு இருந்த டிரெக்டர் எதுக்கு லாரன்ஸ் வச்சு கன்வின்ஸ் ஆகணும்? கரெக்டா? பெரிய 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 ஆக்டர்ஸோட சூர்யா மாதிரி ஆட்களோட டேட்ஸ் கூட கிடைச்சிருக்கும் டெஃபினட்டா. பட் லாரன்ஸுக்கு அபைட் பண்ணி போனதுன்னா அப்ப டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு கதையில ஏதாவது டிமாண்ட் இருந்திருக்கலாம், இல்ல லாரன்ஸ் மேபி ஆப்டான ஆளா இருப்பாருன்னு தோணி இருக்கலாம் ஏதோ ஒரு ஆங்கிள், அதனால போயிருக்கலாம். சோ டெஃபினட்டா கார்த்திக் சுப்ராஜ் பிளான்னு நினைக்கிறேன். ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அந்த 2-3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னா எனக்கு அந்த படமும். ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட்டுங்க, லாரன்ஸ் நம்ம தான் வந்துட்டு ஏதோ ஒரு பிலோ ஆவரேஜ் ஹீரோன்னு நினைக்கிறோம். லாரன்ஸ வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் அப்ரோச் பண்ணிருக்காப்புல, தெரியுமில்ல? அது தெரியுமில்ல? தெரியும் தெரியும் தெரியும். விக்ரம்க்கு ஏதோ ஒரு படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் அப்ரோச் பண்ணிருக்காரு ஏதோ ஒரு ரோலுக்கு. நெக்ஸ்ட் நம்பால சுப்பன். சோ பாத்துக்க லாரன்ஸ்க்கு வந்துட்டு எந்த அளவுக்கு டிரெக்டர் பேஸ் இருக்குன்ட்டு. லாரன்ஸுக்கு ஒரு செம ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்குடா. அவன் வந்து அந்த ரைட் செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா அவனோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து அவன் ஒரு மைண்ட்ல வச்சிருக்கான், இதுதான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு. சாயிரமணி மாதிரி ஆளு கூட போயிட்டு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நியூஜென் ஃபில்ம் மேக்கர்ஸ் கூட அவன் ஜாயின் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு தெரியல. சோ இது 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 வந்து ஆக்சுவலா சரியான மேபி ஒரு சூப்பரான ஜேர்னிக்கு அவன் ரெடி ஆகலாமா இருக்கலாம். ஸோ எனக்கு அதனால ஜிகர்தண்டா பார்ட் 2 வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் லைக் அடுத்த இயர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஒரு ஹானரபிள் மென்ஷன்ஸ் மாதிரி சில படங்கள்லாம் வச்சிருக்கோம். இல்ல எனக்கு வந்து ஒரு படம் இன்ட்ரெஸ்டிங்கா படுது, லெட் மீ வாட்சிங்கிற மாதிரி இருக்கு. என்னதுன்னா ஜப்பான் பை ராஜமுருகன். ராஜமுருகனோட ஸ்டைலே கிடையாது அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது, ஏதோ கார்த்தியோட ஸ்டைல் அது ஆக்சுவலா. அந்த மாதிரி படம் எடுக்கிறது ஃபங்கியா எடுக்கிற படங்கள். பட் ராஜமுருகன் டிரெக்ஷன்ல இப்படி ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ராஜமுருகனோட பிளாட்டே ரொம்ப யூனிக்கா இருக்குங்க. தோ ஜிப்சி வாஸ் நாட் மை பீஸ் ஆஃப் கேக், பட் அது வந்துட்டு எனக்கு ராஜமுருகன் மேல ஒரு பெரிய இது இருக்கு. அவரோட படம் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் செம டிஃப்ரெண்டா ஒரு நீ பார்க்காத ஒரு ஜான்ரா இடத்துல இருந்து படமா பண்ண ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். கார்த்தி வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பிரசிவ் ஆக்டர் இல்ல, அது எப்படி ராஜமுருகனுக்கு செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுல ஒரு பெரிய இது இருக்கு. ஜப்பான் படத்தை வந்து டெஃபினட்டா நான் வாட்ச். ஆமா, அப்புறம் இன்னொரு படம் இருக்கு கார்த்தியும் இவன் இருக்கான்ல நம்ம பையன் சூதுகோம் டைரக்டர். ஆமா, அவனும் படம் பண்றாங்க. சோ அந்த படமும் எக்ஸ்பெக்ட். நலன் குமாரசாமியும் கார்த்திக்கும் ஒரு படம் பண்றாங்க. சோ அதுவும் அது இந்த வருஷம் வரக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நலன் குமாரசாமி ஒரு படம் பண்றான். கண்டிப்பா தலைவனோட there'll be something ஸ்கிரீன் பிளேவே சூப்பரா இருக்கும். சோ அதனால தட் இஸ் தேர். அது எனக்கு வெயிட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன லியோ என் தலைவன் இவன் படம் எடுக்கிறானா? யாரு? இமைக்கா நொடிகள் டைரக்டர். இமைக்கா நொடிகள் டைரக்டரா? அவன் எடுக்கிறான்டா, அந்த பேய் படத்துக்கு பார்ட் 2 எடுக்கிறான்டா. மாயாவா? டேய் லூசு, இமைக்கா நொடிகள் இவன் தானடா. அது பேர் என்ன, டிமாண்டி காலனி பார்ட் 2. டிமாண்டி காலனி. ஓ ஆமா ஆமா, டிமாண்டி காலனி பார்ட் 2வா? ஓகே ஓகே. அப்போ இவரே நம்ம ஆனந்த் சங்கர் எடுப்பாரு தெரியல. ஆனா பார்ட் 2 நிறைய இருக்குல்ல இந்த வருஷம். டிமாண்டி காலனி பார்ட் 2, ஏகப்பட்ட பார்ட் 2. பிசாசு பார்ட், பரிவாளன் பார்ட் 2 இருக்கு, பரிவாளன் பார்ட் 2, சந்திரமுகி பார்ட் 2. பாலாவோட வணங்கான் இந்த வருஷம் கிடையாது. பாலா வணங்கான் நின்னு போச்சு. பாலா வணங்கான் எப்படி சந்திரமுகில ஒரு சாமியார் வந்து அது இருந்ததா சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா, அந்த மாதிரி பாலாவோட இது வந்து இருந்ததாக தான் பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்தோட எண்ணில். ஆமா டேய், இது சந்திரமுகிலையும் இவன் தான்டா, லாரன்ஸ் தான்.
ஆமா, அது ஒரு சூப்பரான காம்போ. ஆனா அது பீவாசுங்க. ஜலா 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 ஹை. நம்ம வந்து அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ண கூடாது பிரதர். படம் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நடுவில் எப்படினாலும் அதுல ட்ரிகர் சக்தியோட கேமியோ ஒண்ணு இருக்கும். அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி பண்ணாம இருந்தாருன்னா சரி. சொல்ல முடியாது. பிரபு கேரக்டருக்கு பதிலா நம்ம ட்ரிகர் சக்தி போட்டுக்கோன்னு போட்டாருன்னா தான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ட் 2 நீங்க சொன்ன மாதிரி துப்பறிவாளன் பார்ட் 2 நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் தான் அது விஷால் டிரெக்ஷன் சொல்லிட்டாங்க. ஓகே. பட் பிசாசு 2 வாஸ் நாட் மை பீஸ் ஆஃப் கேக். பட் இருந்தாலும் மத்ததெல்லாம் நீங்க என்ன அனுப்பிச்சிருக்கீங்கன்னு நான் பாத்துட்டு இருக்கேன். ஜெயிலரு, லியோ இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து என்னங்க இதெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தாங்க பாதி பேர் நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் பாப்புலர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ங்க. இதெல்லாம் எனக்கு சத்தியமா லியோ கேட்டா யூ ஆர் செலக்டட், யூ ஆர் அன்செலக்டட் அப்படினு போட்டு தள்ளி இருக்கீங்க. எனக்கு சத்தியமா ஜெயிலர் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அதே மாதிரி லியோவுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஜெயிலர் பீட் பாத்தீங்களா அப்படின்னு வந்துருக்கு. என்னடா பண்றது தெரியல, எனக்கு வாயில வர மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி நல்ல நைட்டு ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இங்க பெர்ஃபார்ம் பண்ணி கேட்டிருக்கீங்க. அசத்துங்க பாம் அப்படின்னு அசிங்கப்பட்டீங்களா? இப்ப ஆன் ரெக்கார்ட் இல்ல அசத்துங்க பாமகர மாதிரி இருக்கு பிரதர். அதுல மோகன்லால் இருக்காரு பிரதர், சும்மா கிடையாது. ரஜினிகாந்த் மோகன்லால் ஃபேஸ் ஆஃப் மோகன்லால்ஸ் ப்ரீவியஸ் காம்போஸ் இன் தமிழ் சினிமா விச் வர்க்னு சொல்லுங்க. ஜில்லாமிங்க சக்தி இல்லாம இல்ல, சிவன் இல்லாம சக்தி இல்ல பிரதர். மம்முட்டி ரஜினிகாந்த் காம்போ மாதிரி இருந்தா என்ன பிரதர் பண்ணுவீங்க நீங்க? எங்க போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? எனக்கு ஏதோ ரஜினிகாந்த் விஎக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது பிரதர். வந்து நிக்கிறாப்புல ரஜினி இல்ல பாவா இதுங்கிற மாதிரி. பாவா ரஜினி ஏதோ ஏதோ பாவம் ரொம்ப வீக்கா இருக்கிற போடா அவரு. தெரியல எதனால இப்படி போட்டு அதை மார்க் பண்ணி வச்சிருக்கானு தெரியல பிரதர். அதை விட்டுருவோம். அதான் சொல்றேனே, அதை விட்டுருவோம். நல்லா இருந்தா நல்லது, நல்லா இல்லைன்னா ஏங்க லியோ எல்சி யூனிவர்ஸ் லியோ 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 மவுண்டன் டியூல வரும்ல அது மாதிரி. குதிரை வந்து என்னைக்காவது ஒரு நாள் விழுந்து ஆகணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் பிரதர். இது வன்மம்னு கருதிக்கலாமா? வன்மம் கிடையாது பிரதர், நிதர்சனம். ரியாலிட்டி நினைக்கிறவங்களுக்கு ரியாலிட்டி, இல்ல கற்பனை நினைக்கிறவங்களுக்கு கற்பனை. இட் இஸ் யுவர் கால். என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறீங்க. ஆமா. நீங்க லியோ இஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இட்ஸ் நாட் விஜய்ஸ் மூவி, இட் இஸ் லோகேஷ் மூவி அப்படிங்கிறாங்க சில பேர். எனக்கு என்ன தெரியுமா அதுல இன்ட்ரெஸ்டிங்கா படுது? அர்ஜுன் விஜய் காம்போல இல்ல, என் தலைவன் மிஸ்கின் இருக்கான் அதுல. அவன் என்ன பண்றான் 10 நிமிஷம் இருந்தாலும் நான் போய் பார்ப்பேன். அதுல அதெல்லாம் ஒரு சிங்கம் இருக்குதுங்கறாங்க பிரதர் படத்துல. சிங்கமா? என்னங்க சொல்றீங்க? அதனாலதான் லியோ வாண்டா படத்துக்கு பேரு. உனக்கு ஏன் அதுக்குதான் வலைபேச்சு ஃபாலோ பண்ணுங்கிறது. படத்துல சிங்கம் இருக்கான்டா. இவன் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி சிங்கத்தை வச்செல்லாம் படம் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே பிரதர். விஎஃப்எக்ஸ் சிங்கம்டா. ஒரு விஜய் வந்து சிங்கம் வளர்த்திட்டு இருப்பானாடா. ஒரு இம்பார்ட்டன்டான மொமெண்ட்ல சிங்கமும் வருமா. அதுதான் லியோவா? என்ன பிரதர் இவருல பிரசாந்தா முதல் கனவு பாட்டுல சிறுத்தை புளிய கொண்டு வருவாரு பிரதர். சிங்கம்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருதா? எது நரசிம்மாவா? உனக்கு புரியல? சிங்கத்தை வச்சு ஒரு சீனு. ஐயோ டே அதுவாடா. அப்படியே சிங்கம் ரெண்டும் புரண்டி விளையாடுதுங்க, நடுவுல பார்த்தா நம்பாலு. அப்ப கரெக்டா காயில டாஸ் பண்ணி விட்டு சிங்கம் அந்த ரெண்டு மேட்டிங்ல நடுவுல ஆச்சு. அந்த வேட்டிங்கோட ரிசல்ட்ல தலைவராருன்னு சொல்ல விட்டாங்கடா. அது வரைக்கும் அஸ்லான். அதாவது இந்த கான்டெக்ட் புரியாத ஆட்கள் வந்துட்டு அஸ்லான் ஸ்டோரி ஃபார் தலை. அவன் பேர் என்ன? ஏகலைவனா? ஏலகைவனா ஏகலைவனா? அது பாருங்க ஜெய பிரதர்ஸ். அத போய் யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 month கான்டென்ட் தேர் ஃபார் யூ. என் தலைவன் வந்துட்டு கலைப்பசி இப்படி கூட இருக்கலாம்டா. ஒருவேளை லோகேஷ் இத பார்த்தா வச்சிருப்பானோ? இருக்கலாம் காப்பி இருக்கலாம், காப்பி கேட்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏங்க 2 சிங்கம் அப்படி விளையாடும் பொழுது அப்படியே அந்த பிடரியில இருந்து வந்தா நம்பால் உள்ள இருந்து வருவாப்புல. வாசனத்தல் அகில் அஹீத்தே அப்படின்னு. அப்ப வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணிடுறோம், அது வந்து டெய்ல்ஸ்ல இருந்து ஹெட் சொல்லுது அப்படியே. ஓகே ஓகே ஓகே.
அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் வழங்கும் நடிக்கும். சோ அதான். சோ அதனால ஜெயிலர், லியோ ஆர் பாப்புலர் இது. சோ அதனால ஆப்வியஸா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, பாருங்க. பிரதர், ஜெயிலர் அண்ட் லியோ இஸ் டெஃபினெட்லி நல்ல ஒரு இது வருது. அது போக வந்து ஜவான் வருது பிரதர் தமிழில். ஜவான்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. பேன் இண்டியன் ஃபிளிக் பிரதர். வந்துட்டு போட்டும், அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வந்துச்சுன்னா தான் தெரியும் நம்மளுக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஆளு மயிர்னு பேசிட்டு இருக்காங்க நம்மள்ட்ட வந்து. சலார் பிரதர், சலார் பார்க்கலாம், வந்தா பார்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கேஜிஎஃப் சலார் வந்து கேஜிஎஃப் ஓட இது யூனிவர்ஸ், அதனால எனக்கு ரொம்ப. அதுல ஒரு குட்டி பையன் இருப்பான்ல, இவனை கேஜிஎஃப் காப்பாத்துறதுக்கு வீரமோட ஒரு குட்டி பையன் இருப்பான்ல, ஆமா, அவனோட கதைங்கிறாங்க சாலார். ஐயோ கடவுளே. So that is that connect to the KGF. அதுவும் we are looking forward. துருவ நட்சத்திரம் பிரதர் by GVMC. Not interested. Next. பிரதர், ஏன் பிரதர் அவர் எவ்வளவு பத்திரிகை துறையில ஏமாத்தி கஷ்டப்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, மழை பேசி சொல்றாங்க. வேணாம் பிரதர் அதெல்லாம். அதுல டிடில அதாவது சியான் விக்ரமோட பயமே எப்படி இருக்குன்னா, டே நானே இப்ப தாண்டா தங்களால் மாதிரி படம் எடுத்து மறுபடியும் ட்ராக் ட்ரை பண்ணிட்டுக்கிறேன், ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு. நீதானோ முகஜதரோ நீதானோ அப்படின்னு இருப்பாப்ல. ஆமா. ஆதி புருஷெல்லாம் எதுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அந்த லிஸ்ட்ல பிரதர்? ஆதி புருஷன் ஒரு படம் வருது, பேன் இண்டியன் பிளிக், 400 கோடி ரூபாய் பட்ஜெட், ஆக்சிஜன்லாம் வர உள்ள. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் 2 வந்துருச்சு. புண்டமா இருக்கான் அது. அதெல்லாம் இந்த மாதிரி பிச்சைக்காரன் 2 வர்றதுக்கு முன்னாடி இந்த எபிசோட பண்ணி பிச்சைக்காரனை போஸ்ட் பண்ணி தான் நம்மள எவ்வளவு செருப்பு அடிச்சிருப்பாங்க பார்த்து பேசுங்க இதெல்லாம். ஓகே, இன்னொன்னு போட்டிருக்கேன்ல, அது என்னது லாஸ்டா? PA2 புஷ்பா 2 புஷ்பா அந்த வீடியோ வர வரைக்கும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹோப். கேட்டிங்களா சிங்கம்? இதுல புலி வருங்க. புலி வருது. புலி கிடையாது, சிறுத்தை. திருப்பதி காட்டுல சிறுத்தை வந்து இவர் அப்படியே உள்ள இருந்து வராப்புல. புஷ்பானா ஃபிளவர் நினைச்சாடா, ஃபயர் அப்படி. பிரதர், கங்குவா இந்த வருஷம் வருமானு தெரியல, இல்ல ஜனவரியான்னு தெரியல. எனக்கு கங்குவால பயமே இல்லை தெரியுங்களா? கங்குவா ஃப்ளாப், அவ்வளவுதான். பிரதர் இது வந்து நீங்க தேவையில்லாம ஒரு கலைப்படை பாசிங்க. அவன் மேல இருக்க வன்மம், சிறுத்தை சிவா மேல இருக்க வன்மம். தலைக்கு 3 படம் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்காக வன்மம். பிரதர், நீங்க வந்து வேதாளம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியாம பேசுறீங்க, விசுவாசம் தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. உள்ள சும்மா கையெடுத்து எல்லாம் கும்பிடுவாங்க தியேட்டர்லயே. பிரதர், கங்குவா வந்து அசாசின்ஸ் கிரீட்னு ஒரு கேம் இருக்கு பிரதர், அந்த லெவல்ல இருக்கும். அதுல இருந்தா இது எடுத்திருக்கானுங்க. அதோட அந்த விண்டோஸ்ல வந்து அசெட்ஸ், ஒவ்வொரு கேமுக்கு அசெட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள இந்த விண்டோ இமேஜஸ் எல்லாம் ரெண்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து இமேஜ் சுட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு அந்த அந்த ஃபர்ஸ்ட் லுக். கங்குவா பேரு தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இல்ல. பட் டிஎஸ்பி சூர்யா அதுக்கு வேணா லுக்கிங் ஃபார்வர்டுங்க. ஓ, டிஎஸ்பி மூடர்கள் கூடமெல்லாம் சேர்ந்து ஒரு அப்படி நான் சொல்ல மாட்டேன். டிஎஸ்பி புஷ்பா தீம் எல்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்க? டிஎஸ்பி இஸ் அட் ஹை ஃபார்ம் பிரதர். அவர்தான் பிரதர் சிங்கம் சிங்கம், ஹி இஸ் தி சிங்கம் ஓட்டவரே. அவர் அதாவது குப்பை கமர்ஷியல் படத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி போடுவான். அதுவே வந்து ஆக்சுவலா எஃபர்ட் போட்டு ஒன்று போய் கொடுத்தா அவரு எஃபர்ட் போட்டு பண்ணி கொடுப்பான். இல்ல பிரதர், பிஜிஎம் என்னதான் இருந்தாலும் எஃபர்ட் போட்டுருவாரு. வீரம் பாத்துருக்கீங்களா பிஜிஎம்? ஓகே, இசை நிகழ்ச்சி முடிந்தது, மீண்டும் சந்திப்போம். போதுங்க, இவ்வளவு லிஸ்டே. பீட் பாக்ஸர் இவரு வினோத் பீட் குமார் இவரு. எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்டுக்கே டயர்ட் ஆயிருப்பானுன்னு நினைக்கிறேன். நீங்க என்னடா ஒவ்வொன்னு லிஸ்ட் போட்டுக்கிறானுங்கிற மாதிரி. திருப்பூர் ஒரு பேர் என்ன பிரதர் படம், நான் லாஸ்டா ஒரு படம் சொல்றேன் பாரு, மாவீரன் பிரதர். ஒர்க் அவுட் ஆகும் பிரதர்.
சத்தியமா இருக்கும் மடோன் அஸ்வின் பிரதர். சிவகார்த்திகேயன் அந்த தம்பியோட நல்ல மனசுக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு விஜய் டிவில இருந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியா ஏறி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்க 3 ஆக்ட்ரஸ்ல 3வது ஆக்டரா வளம் வந்துகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல தம்பிக்கு எவ்வளவோ தடைகள். அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல அயலான்னு ஒரு படம் நின்னுகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல இந்த படம் அயலான் வருது இந்த வருஷம். ஏங்க ரவிக்குமார் ராஜேந்திரனோட அயலானுங்க வருத்துங்க கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா நான் வெயிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தங்க ஒரு மாதிரி பழைய காலத்து மாதிரி. அது உண்மைதான். நான் அதெல்லாம் விட்டுறேன். கிராபிக்ஸ் இஸ் காம்ப்ளிகேட்டட் பட் அவன் ஸ்டோரி ரொம்ப ஜனரஞ்சகமா இருக்கும். ரவிக்குமார் ராஜேந்திரன் ஒரு படம் தான் எடுத்திருக்காரு பட் ஸ்டில். ஏங்க நம்ம ராம் எந்த படமுமே எடுக்கலையாங்க? ராமோட அது கடைசியா சொல்லு, அது கடைசியா கெத்தா சொல்லுவோம் பிரதர் ப்ளீஸ். இல்லங்க இந்த ராம் எதா எடுக்கிறாரா? ராட்சசன் ராம் அதான் தெரியல பிரதர். அவரு எதா எடுக்கிறாரான்னு தெரியல. அதுவும் இல்லாம நீங்க இது வந்துட்டு கேப்டன் மில்லரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம கிளம்புறீங்க. பேச விருப்பம் இல்ல அவ்வளவுதான். என்ன மறுபடியும் அதாவது ஒரு விஷயம் மறுபடியும் நடக்கும்போது நம்ம திருந்திக்கணும்னு ஒண்ணு இருக்கு பிரதர். அது வந்து நான் வந்து வாழ்க்கையில பிலீவ் பண்றேன். ராக்கி படத்துக்கு நான் தியேட்டருக்கு போனேன். படம் மயிறு மாதிரி இருந்துச்சு. வெளியே வந்தேன். இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா புகழ்றானுங்க. சரி ஓகேன்னு விட்டேன். அடுத்து இன்னொரு படம் வந்துச்சு. அது என்ன படம்? சாணி காகிதம் படத்தை போய் அதே மாதிரி பார்த்தேன். அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி புகழ்றானுங்க. அதெல்லாம் வந்துட்டு புகழ்றானுங்க. அப்ப இப்ப அடுத்து எனக்கு இது வரும்போது நான் என்ன பண்ணணும்னா கேப்டன் மில்லர் பிரதர் இதெல்லாம் வந்து எஃபோர்ட் போட்டு டேட் பைக்லாம் ஓட்டி மேட் மேக்ஸ் படத்து மாதிரிலாம் இருக்குங்க. இருந்துட்டு போட்டும் பிரதர், நம்மளுக்கு அதுல ஆர்வம் கிடையாது. இதுல வந்து இது ஹாலிவுட் ஸ்டார் தனுஷ் இருக்காரு, தெரிக்க விடும் பிரதர் எனக்கு கேப்டன் மில்லர். சரி ஓகே. ஏங்க இந்த படம் இறங்குதுங்க. ஐயோ இப்பதாங்க ஞாபகம் வந்துச்சு எனக்கு. கிங் ஆஃப் கோத்தா நல்லா இருக்கும் பிரதர் கண்டிப்பா. நடிச்சிருக்கா துல்கர் சல்மான் பிரதர். நீங்க இன்னும் பாக்கலையா? வைப்பு தெரிக்க விடுங்கிறாங்க அந்த படம். ஓகே இப்படித்தான் சொன்னானே பிரதர். ஒரு படம் குறுப்புன ஒரு படம் போய் பார்த்து செத்து தொலைஞ்ச பிரதர் நானு. அதை விட இவன் லாலேட்டனோட ஒரு படம் வந்துச்சேடா, சரித்திர படம். இதுவா? ஐயோ ஐயோ இந்த படம் இது ஏதோ ஒருமே ஏதோ சிங்கம்னு ஏதோ முடியும். புலிமுருகனா? ஐயோ இல்லையா? நெய்யாட்டிங்கிற கோபன் ஆராட்டா? அது என்ன கருமமோ. ஆனா அந்த படம் நெய்யாட்டிங்கிற கோபன் ஆராட்டா இல்லங்க விடுங்க. கடைசியா ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க பிரதர், முடிச்சிருவோம். ரொம்ப மொக்கையா போகுது பிரதர். உங்களுக்கு படம் எதுவும் பிடிக்கிறது இல்ல, அடிக்கிறீங்க எல்லாத்தையும் போட்டு. வண்ணம் உடம்பு பூரா வண்ணம். நான் வந்து 4 படத்துக்கு என்னோட இன்சைட்ஸ் எப்படி நச்சுன்னு கொடுத்தேனா அவ்வளவுதான். அதெல்லாம் கேட்டு கருத்தை கேட்டு போயிட்டே இருக்கணும். எக்ஸ்டென்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்கு, சூசைடல் தாட்ஸ் இருக்குன்னு நைட்டு கால் எக்ஸ்டென்மெண்ட் இருப்பீங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது, வேலைகளை பார்க்கணும். சரி பிரதர், நைட் வேலையை நீங்க பாருங்க. பட் ஆனா அடுத்த கடைசி படத்தை நான் சொல்லியே ஆறேன். சொல்லுங்க. வீரன் பை ஹிப்ஹாப் தமிழ். வீரன்டா வேணாம். அதாவது எனக்கு பிரஷர் ஏற்றிக்கிறதுக்காகவே நீ வேலையை பாக்குற இல்லடா. ஏண்டா நான் பிரஷர் ஆறுன்னு நீ வேலையை பாக்குற இல்லடா. வீர வந்து எனக்கு எது தெரியுமா சூப்பர் ஸ்டார். நானே வந்து ஆக்சுவலா நான் சொல்றத கேளு. நானே வந்து இன்ஸ்டாகிராம் ரீல வந்து ஒரு மாதிரி தெரப்பட்டிக்கா பாத்துட்டு இருக்கேன். சரி வாழ்க்கையில வெறுமை இருக்கும்போது சக்குன்னு எதையா போட்டு ஃபில் பண்ணுவோம், இல்ல வெறுமையவே என்ஜாய் பண்ணுவோம், ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப எனக்கு போனை போட்டு ஒட்டைக்கிற அளவுக்கு எப்ப தெரியுமா டென்ஷன் ஆகும்? இந்த மின்னலு இருந்தான்னு டான்ஸ் ஆடுவாங்க வந்து எனக்கு அப்படியே பல்ல கடி பண்ணிட்டேன் நானு. லிட்டரலா பல்ல கடிச்சிருவேன்டா நானு. அதுக்கு அந்த சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் பாத்தியா நீ வீரன்ல? தெரிக்க விடுது ப்ளூ கலர்ல போட்டு வந்து ஆடிட்டு இருந்தாரு. இது மாவீரன் ஹத்தீம் மாதிரி என்ன கொடுமையோ அந்த படம் வருது. ஆனா கருமம். இப்ப நீ வீரன் சொல்றியா, நான் வீரனுக்கு போட்டியா நான் ஒண்ணு சொல்லுவேன். காதர் பாஷா என்கிற முத்து ராமலிங்கம்.
ஊம்பு அல்ட்ரா படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுதுடா. நான் காதர் காதர் பாஷா பாஷா முத்துராமலிங்கத்துக்கு போய் என்ஜாய் பண்ண போறேன் அந்த படத்தை. அது வீரனுக்கு தொடங்கினால எதிரான வேட்டி என்னோட கிட்ட என்னோட ஆடுறாப்ல என்னோட இது மொரட்டா. நீங்க எப்படி சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு நம்ம அருந்ததி காதர் படம் பாஷா ஒண்ணு இறங்குது இல்ல, தெரியுமா? காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கத்துக்கு தலைவன் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்டா முத்தையா. அப்படியா? அதுல வெறியோட அதுல கொடுத்துட்டாங்க. கெத்தா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கான். சரியா, தலைவனோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்கும் போது எனக்கு செம சூப்பரா இருக்கு. ஏன் சார் உங்க படத்துல வர எல்லா ஹீரோக்களும் வந்து படிப்பறிவே இல்லாதவங்களா இருக்காங்கன்னே கேட்டுறான். அதுக்கு இவன் சொல்றான், சார் என் வாழ்க்கையில பாக்குற நான் நல்ல மனிதர்கள் தான் எடுக்க முடியும் சார். நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வர ஹீரோஸே வந்து நேட்டிவிட்டியா கேக்குறாங்க. நேட்டிவிட்டியா கேட்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு வேட்டி சட்டை தான் கொடுக்க முடியும். ஆனா ஒரு அதுக்கு நான் வந்து நீங்க ஓகே சார், ஆனா டிஃபரன்சியேஷன் இல்லாம இருக்கே சார் படத்துல. அப்படி இல்ல அது என்ன பிரச்சனைனா வேட்டி சட்டையில வந்து முத்துராமலிங்கன் எழுதியே கொடுத்துறாப்ல. இல்ல அது ஒண்ணு இருக்கு, இது டிஃபரன்சியேஷன் இல்லாம இருக்கே சார் அப்படின்னு கேட்டோன்னா இவன் சொல்றான், இல்லையே நான் டிஃபரன்சியேஷன் காமிச்சிருக்கேனே. இப்ப பாத்தீங்கன்னா தேவராட்டம்ங்கிற படத்துல அந்த பையன் லாயர், அதுல வந்து அவனுக்கு பேண்ட் சட்டை தான் கொடுத்துருப்பேன். படம் ஃபுல்லா அவன் பேண்ட் சட்டை தான் போட்டிருப்பான். ஆனா மத்த படங்கள்ல அதான் வேட்டி சட்டை கொடுத்துருப்பேன் அப்படின்னு. ஏன்டா பண்ண காஸ்டியூம் மாத்தலாம் சேஞ்ச் ஆயிருமாடா கதை, என்னடா பேசிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி யாரு இந்த சில்ட்ரனையுமே நான் ஒன்று பார்த்ததே இல்ல. சிம்பிள் அம்மா பையன் சென்டிமெண்ட், கிளவி பேரன் சென்டிமெண்ட், மாமனார் மருமகன் சென்டிமெண்ட். இது வந்து பண்ணதுனால இது மாதிரிதான் சென்டிமெண்ட்ல தாங்க வாழ்க்கை என்ன இது, அதான் சொல்ல வராப்ல. புரியல, செம காமெடியா இருக்கான்டா. நான் இருக்கிறேன் பாருங்க எதிரா ஒண்ணு, கழுவேத்தி முருகன். யாருங்க இது? அருள்நிதி. அவரு பெரிய பெரிய கடாமிசாப்ல. அவர் இந்த மாதிரி படம் நடிக்க மாட்டாரு, அவர் த்ரில்லர் படங்கள் தான் நடிப்பாரு. பசில் மேஸ் அந்த மாதிரி ஏதாவது தான் நடிச்சிட்டு இருப்பாரு. இது வந்துட்டு இறங்குறாப்ல உள்ள கழுவேதி முருகன் பை ஷே கௌதமராஜா ஒருத்தர் டிஃபரெண்டா ட்ரை பண்றாரு. மொரட்டா இறங்குறாரு. பீரியாடிக்கல் த்ரில்லர் நினைக்கிறேன். 100 பேர் தட்டிக்கிறாப்ல. அடி கருப்பு நேரத்தாலங்க அப்படின்ட்டு. இது முத்துராமலிங்கம் 2 எல்லாம் அதே ஜோனுக்குள்ளதான் வராங்க. சரி பிரதர், லாஸ்டா நம்ம முடிச்சிருவோம் பிரதர். ஆமா, கடைசியா 7 கடல் 7 மலையை வச்சு முடிச்சு விட்டுருவோம். அதான் ஹைப் கொடுத்து சொல்லலாம்னு பார்த்தேன், அது சொல்லிட்டீங்க இல்லையா? சரி ஓகே. அதான் எனக்கு தெரிஞ்சு ராம் வந்து டிசப்பாயிண்டே பண்ணாத டைரக்டர்ல ஒண்ணு வந்து ராம் வந்து அவன் செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போல ஒரு படம் வருது, 7 கடல் 7 மலை அப்படின்னு சொல்லி ஒரு படம் வருது. அந்த படமும் வந்து ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஆனா அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. ஆனா எல்லாமே முடிஞ்சுங்கிறானுங்க. சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜாலியா பார்த்து சுக அனுபவம் அடையலாம். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் வி எக்ஸ்பெக்ட் திஸ் இயர். ஆனா பாட்காஸ்டோட ஆரம்பத்துல நம்ம ஒரு விஷயத்த பேசணும். அதாவது பெரிய புளுத்திங்களாட்டா இந்த அடுத்த வருஷத்தோட படங்களோட ட்ரெண்டை நம்ம ஊம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை பத்தி பேசவே இல்லை 5 நிமிஷம் கூட. சோ ஃபைனல் நோட் எப்படின்னா பாசிங் லோட் மாதிரி, இந்த யாதும் ஊரே யாவரும் கேள்வி ஒரு படம் தெரியுமா, யாருமே கண்டுக்காம அந்த மாதிரி கடந்து போயிருந்தோம் கோமால. என்னடா இது ஒரு சேதுபதி படம் வருது மதிப்பே இல்லாம இருக்கீங்க. சேதுபதிக்கே மதிப்பு இல்ல, அவன் படத்துக்கு எல்லாம் மதிப்பு கொடுக்க முடியாது போடா அப்படிங்கிறானுங்க. நல்லா இருமான படம் நடிச்சா அவர் பிடிச்சாரு. அதான் சோ அதான் நான் வந்து ஏன் இதை மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன்னா, உங்களோட க்ளோசிங் நோட்ஸை சொல்லுங்க. அப்போ வந்து இதை ஆட் பண்ணுங்க இந்த இதை. சோ வந்து கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, அந்த இல்லடா டீச்சருக்கு பேப்பர் திருத்தும் போது ஆரம்பத்தையும் முடிவையும் தானே கவனிப்பாங்க. நடுவுல வந்து நம்ம சேம் பாயிண்ட் ரிப்பீட் பண்ணியிருந்தாலும் கவனிக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி இது வந்து நீ கடைசியில வந்து நீங்க ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிட்டா இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லா இந்த மாதிரி இன்சைட்ஃபுல்லா பேசியிருக்காங்கிற ஒரு நம்பிக்கையில போயிடுவானுங்க. மை இன்சைட் இஸ் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், தமிழ் சினிமா இஸ் பெஸ்ட்ங்கிற மாதிரி நல்ல படங்கள் எதிர்பார்க்கிறோம். நம்ம நல்ல படங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும். நிறைய படங்கள் வரட்டும், எல்லாமே நல்லா இருக்கட்டும். அண்ட் ட்ரெண்ட் செட் பண்ற மாதிரி படங்கள் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் தங்கலான்லாம் வந்து ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம்ஸ் ஆஸ் என் நியூ ஜென், அதாவது ஒரு புது ஜானரே எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு ஐடியாவும் இருக்கும். அது போக படமும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஸோ திஸ் கிரியேட்ஸ் பீப்புள் டு புட் லாட் மோர் எஃபர்ட்ஸ் ஆன் இட். புது டிரெக்டர்ஸ் டெவலப் பண்ணும். அதாவது கலையையும் வளர்க்கும், அதே டைம் ரசனையும் வளர்க்குங்கிற மாதிரி இருக்கும்ல படங்கள். அந்த மாதிரி படங்கள் வழக்கம் போல வந்தா நமக்கு ஒரு வைப்பு. அண்ட் நான் டெஃபினட்டா சொல்றேன், இதுல அன்எக்ஸ்பெக்டடா 1-2 படங்கள் திடீர்னு நம்ம எதிர்பார்க்காம வேற லெவல்ல இருக்கும். அதுக்கும் நான் வெயிட் பண்றேன். அது நமக்கு பேர் கூட தெரியாம இருக்கும். பட் பார்த்தா அந்த வருஷம் மாநகரம் அப்படின்னு வரும், இல்ல துருவங்கள் 16ன்னு வரும். வந்து ஒரு கிரிஞ்சான நம்ம தமிழ் சினிமா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு.
படத்தை பார்த்து நம்மலாம் செமையா இருக்குன்னு அப்படியே ஆர்காசம் ஆகும். கண்டிப்பா வருங்க. நம்மளே நம்ம யோசிக்கவே முடியாத மாதிரி திடீர்னு வந்துட்டு போகும். அண்ட் தேர் இஸ் லாட் ஆஃப் ஓடிடி கண்டென்ட்ஸ் கம்மி. அதுல நெட்ஃபிளிக்ஸ் நம்ம நினைக்காத டைம்ல விடுவாங்க. ஏன்னா இப்போ மாடர்ன்ல ஒன்று நம்ம குமார் ராஜா படம் நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல வரும்னு. ஸோ அது மாதிரி நம்ம வெற்றிமாறனோடதே ஒரு ஓடிடி கண்டென்ட் இனி பாக்கி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கு வெற்றிமாறன் ஏதோ ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்றதா சொல்லிட்டு இருந்தாப்ல. மேபி அது வரலாம். வாடி வாசல் வராதுன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். ஸோ அதை விட்டுருவோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாம திடீர்னு ஒரு படம் வரும். அது புது டைரக்டரா இருக்கலாம், இல்ல பழைய டைரக்டரோட படமா இருக்கலாம். திடீர்னு நல்லா இருக்கும். இப்ப தங்க பச்சானே ஒரு படம் பண்றாரு இந்த வருஷம். அது கருமேகங்கள் கலைகின்றன ஏதோ படம் சூப்பரா. அதுல காஸ்டியூம் குரூ வேற லெவல்ல இருக்கு. ஜிவிஎம், பாரதி ராஜா, ஐத்தி பாலன், ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஸோ மேபி அந்த படமே நல்லா இருக்கலாம். யாருக்கு தெரியும். அது ஆந்தாலஜின்னு நினைக்கிறேன், ஹைப்பர் லிங்க் படம்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங் தட் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் பட் இட் வில் பி எக்ஸ்ட்ராடினரி. நான் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுவேன் எப்பவுமே. அந்த மாதிரி ஒரு படம் வரணும். இன்னொன்னு பெரிய டிரெக்டர்ஸ் படம் எல்லாமே சக்சீட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் தங்கலானா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், ஜெயிலரா இருக்கட்டும். எனக்கு ஜெயிலர் மேல ஹோப்பே இல்லை. பட் ஜெயிலர் எப்படியாவது ஹிட் ஆயிரணும், எப்படியாவது ஓட்டுற ஆண்டவாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த நெல்சன் வந்துட்டு திரும்பி அடி வாங்கி இருந்தாலும் உள்ள இறக்கிடுவானுங்க போல ஒண்ணு. இன்னொன்னு செம பொட்டன்ஷியலான டிரெக்டர். நான் சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் வந்து காமெடியில ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் கமர்ஷியலி வேற லெவல் சக்சீஸ் டாக்டர் தான் இல்லையா. ஐ மீன் அந்த காமெடி மெயின் ஸ்ட்ரீம்ல வேற லெவல்ல பெரிய ஆக்டர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகி வந்த படம் வந்துட்டு டாக்டர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு செம பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு டிரெக்டர். ஸோ சில படமெல்லாம் வந்துட்டு எப்படியாவது தயவுசெய்து இந்த படம் ஓடிட்டுண்டா ஃபெயிலியர் ஆகாம இருக்கட்டும் நினைக்கிறதுல வந்துட்டு எனக்கு ஜெயிலர் ஒண்ணு. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் ரஜினிகாந்த் டு பி ட்ராஷ் அகைன் ஒண்ணு. இன்னொன்னு நெல்சன். இவங்க ரெண்டு பேர் மேலேயும். ஏன்னா ரஜினிகாந்தோட லாஸ்ட் படம் லோகேஷுங்கிறானுங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு 1-2 படம் தான் ரஜினிகாந்த் வரப்போலதான் இருக்கும். ஸோ அந்த 2 படமும் ஹிட் ஆகிட்டு போட்டுமே. இட் வில் பி அ பிளஷர் டு வாட்ச்ங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஃபெயிலியர் படத்தை பார்க்கறதுக்கு இப்பெல்லாம் பயமா இருக்கு பிரதர். அதனால எல்லா படமும் நல்லா ஓடணுங்கிற ஒரு ஆட்டிடியூடு தான் டெவலப் ஆகுது நமக்கு. ஐயோ ப்ளீஸ். அப்புறம் நான் வெயிட் பண்றது வந்துட்டு ஏதோ ஒரு படம் ஃப்ரம் மணிகண்டன் வரணும்னு எனக்கு ஒரு சின்ன இது. ஏன்னா அவர்லாம் வந்து 40 days 50 days ஷூட் முடிக்கிறாள். நாளைக்கு படம் பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த வருஷம் ஒரு படம் விட்டுருக்கலாம் அந்த மனுஷன்லாம். அவர்லாம் வந்துட்டு படம் பண்ணோம். அண்ட் பிசாசு 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ட்ரால் பண்றோம். அவ்வளவுதான். சோ எனக்கு தெரிஞ்சதான் நான் நீ லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் சொல்லிட்டேன். என்னோட ஃபைனல் நோட் என்னன்னா, எனக்கு இன்னுமே வந்து இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்ஸை கிரியேட் பண்றது அப்படிங்கிற ஹேங் ஓவர் கொஞ்சம் இருக்கு தமிழ் சினிமால. அது போன வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு. அதோட ஹேங் ஓவர் இன்னுமே கொஞ்சம் இருக்கு. ஸோ அது வந்து இந்த வருஷத்தோட கொஞ்சம் சப்சைட் ஆனா சூப்பரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து ஐ ஐ வாண்ட் தமிழ் சினிமா டு மேக் ஃபிலிம்ஸ் தட் ஆர் வெரி ரீஜனலா சூப்பரா இருக்க மாதிரி படங்கள். லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணலாம், பட் ஆனா அது ரொம்ப ரீஜனலா இருந்தா சூப்பரா இருக்கும். இப்போ காதர் பாஷா இருக்கிற உத்தராமணிக்கு ரீஜனலா இருக்கும். அதான் சொன்னேன். அதனாலதான் வீரனுக்கு பதிலா நான் காதர் பாஷாவை இது பண்றேங்கிறது. பண்றீங்க. வீரனும் தான் ப்ரோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கதை. சரி ஓகே, ஏதோ ஒரு நடந்துட்டு போட்டோம் பிரதர். நம்மளுக்கு வன்மம் இருக்கு அதுல, அதனால பார்க்க மாட்டேன். ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹேங் ஓவர் போறதுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா எடுக்கும். ஆனாலும் அந்த ஹேங் ஓவர் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இதாகிற மாதிரி சில நல்ல காம்பினேஷன்ஸ் இருக்கு. அதுக்காக நானும் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த படங்கள்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். இதை தாண்டி என்னென்ன புதுசான படங்கள், என்னென்ன எக்ஸைட்டிங்கான ஃபில்ம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ யா, லெட்ஸ் வெயிட். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு திஸ் எபிசோட். இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்க எபிசோட ரேட் பண்ணுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். ஒரு ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். கங்குவா.